ஹalleluya. அதனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற அளவுக்கு ஆசீர்வாதமாய் இல்லாமல் இருக்கிறது. ಆದ್ದರಿಂದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಎದುರುನೋಡುವಂತಹ ಆಶೀರ್ವಾದ ರೀತಿಗೆ ನಾವು ಬರುತ್ತಿಲ್ಲ. நல்ல உலகம் கேக்குது, சர்ச்சுக்கெல்லாம் போறீங்களே உங்க வாழ்க்கை இப்படியே இருக்குது அப்படிதான், அதனால உலகம் கேக்குது நம்மள பார்த்து. ಆದ್ರೆ ಲೋಕ ನಮ್ಮ ನೋಡಿ ಕೇಳ್ತೀವಿ, ನೀವು ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ರೆ ಆದರೂ ಸಹ ನಿಮ್ಮ ಜೀವನ ಹೀಗೆ ಇದೆಯಲ್ಲ. எதற்காக நான் சபைக்கு வர வேண்டும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು? சபைக்கு நான் நிச்சயமாய் வந்துதான் ஆக வேண்டுமா? ಸಭೆಗೆ ನಾನು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಖಂಡಿತವಾಗಿ ಬರಲೇಬೇಕಾ? சபைக்கு வராமல் போனால் என்ன நடக்கும்? ಸಭೆಗೆ ಬರದೆ ಹೋದರೆ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? சபைக்கு வந்தால் நான் என்ன செய்ய வேண்டும்? ಸಭೆಗೆ ಬಂದರೆ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? சபைக்கு வந்தால் என்னுடைய பொறுப்பு என்ன? ಸಭೆಗೆ ಬಂದರೆ ನನ್ನ ಜವಾಬ್ದಾರಿ ಏನು? சபைக்கும் எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்ன உறவு? ಸಭೆಗೂ ನನಗೂ ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೂ ಏನು ಸಂಬಂಧ? இப்படி இந்த எல்லா கேள்விக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கணும்? பதில் இருக்கணும். ಈ ಎಲ್ಲಾ ಪ್ರಶ್ನೆಗಳಿಗೂ ನಿಮ್ಮ ಬಳಿ ಏನಿರಬೇಕು? ಉತ್ತರ ಇರಬೇಕು. உங்களுக்கும் சபைக்கு என்ன உறவு? ನಿಮಗೂ ಸಭೆಗೂ ಏನು ಸಂಬಂಧ? எதற்காக நான் சபைக்கு வர வேண்டும்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಸಭೆಗೆ ಬರಬೇಕು? ஹல்லேலூயா. ஹalleluya. இன்னைக்கு பிசாசு அநேகமாய் குழப்பிக் கொண்டிருக்கிறதுனாலே ஜனங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ಈ ದಿನ ಸೈತಾನ ಅನೇಕ ಗೊಂದಲಗಳನ್ನು ತರುವುದರಿಂದ ಜನರು ಗೊಂದಲಗಳಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. சில ஞாயிற்றுக்கிழமை தான் நமக்கு வேலையே வரும். ಭಾನುವಾರವೇ ನಮಗೆ ಕೆಲಸ ಬರುತ್ತದೆ. வேலையே ஞாயிற்றுக்கிழமை தான் கொடுப்பான் பிசாசு. ಸೈತಾನ ನಮಗೆ ಕೆಲಸ ಭಾನುವಾರವೇ ಕೊಡುತ್ತಾನೆ. ஒரு ஆராதனை என்பது மகா பிரம்மாண்டமானது. ಆರಾಧನೆ ಹೇಳುವಾಗ ಅದು ಮಹಾ ಬ್ರಹ್ಮಾಂಡವಾದದ್ದು. ஹல்லேலூயா. சாகையால் இந்த காலைகளுக்கு முதல் நம்ம என்ன வாசிச்சோம்? முதல் என்ன பார்த்தா? ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அடையாளங்களிலே முதல் அடையாளம் என்ன? ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಗುರುತುಗಳಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಗುರುತು ಏನು? ஜெபம் பண்ணுகிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದು. ஆண்டவருடைய பிள்ளை ஜெபம் பண்ணாம இருக்க கூடாது. ದೇವರ ಮಕ್ಕಳು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೆ ಇರಬಾರದು. ஆண்டவருடைய பிள்ளைங்கன்னா உங்ககிட்ட என்னதான் இருக்கணும்? சொல்லுங்க. பின்னால இருக்கிறவங்க யாரும் பேச மாட்டேன்றீங்க. இல்லை, முன்னால இருக்கிறவங்க யாரும் சொல்லாதீங்க. பின்னால இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்னதான் வேணும்? ಇದರ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಏನು ಇರಬೇಕು? ஜெபம், ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபத்துக்கு உங்க இருதயம் என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுன்றத மட்டும் செக் பண்ணிக்கங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಏನು ರೆಸ್ಪಾನ್ಸ್ ಮಾಡುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿಕೊಳ್ಳಿ. ஜெபிக்கிறதுக்கு உங்க மனசு இடம் கொடுக்கலனா, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಅವಕಾಶ ಕೊಡಲಿಲ್ಲವಾದರೆ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வெளியே போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ನೀವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗುತ್ತಿದ್ದೀರಾ ಎಂಬ ಅರ್ಥ. அப்ப என்ன பிரதர்? ಹಾಗಾದ್ರೆ ಏನು ಬ್ರದರ್? மீண்டும் கொண்டு வர முடியும். ಅದು ಮತ್ತೆ ತರಲು ಸಾಧ್ಯ. அதுதான் பரிசுத்த ஆவி. ಅದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. அதான் பரிசுத்த ஆவியா. ಅದಕ್ಕಾಗಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ. பரவாயில்லை, இவ்வளவு நாள் நான் ஜெபம் பண்ணல, பரவாயில்லை, இன்னையிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். ಇಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ. ಈ ದಿನ ஆவியானவருக்கு தேவையானது அதான். ಆ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನಿಗೆ ಬೇಕಾಗಿರುವುದು ಅದೇ. ஹல்லேலூயா. பழைய புராணம் ஒண்ணு ஆண்டவருக்கு வேணும். ಹಳೆಯ ಪುರಾಣಗಳು ದೇವರಿಗೆ ಏನು ಬೇಡ. ஆண்டவரே இதனாலதான் அதனாலதான் இதனால அதெல்லாம் இல்லை. ದೇವರೇ ಇದರಿಂದ ಅದರಿಂದ ಅದೇನು ಬೇಡ. என்ன மன்னிச்சிருங்க, ನಾನು ಕ್ಷಮಿಸಿ. ஒரு நாள் என் ஜெபிக்காத தன்மையை மன்னிச்சிருங்க. ಇಷ್ಟು ದಿನ ಪ್ರಾರ್ಥಿಸಿರುವ ಗುಣವನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. இன்னையிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். ಈ ದಿನದಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஜெபிக்காத தன்மைகளை மன்னிச்சிருங்க. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರುವ ಗುಣಗಳನ್ನು ಕ್ಷಮಿಸಿ. இன்னையிலிருந்து நான் ஜெபிக்கிறேன். ಇನ್ಮೇಲೆ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತೇನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಇದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ. ஜெபிக்கிறதுக்காக கர்த்தர் காரியங்களை எதிர்பார்க்கிறார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಕಾರ್ಯಗಳನ್ನು யாரும் மனுஷனுக்காகவோ பாஸ்டருக்காகவோ சபைக்காக ஜெபிக்க வேண்டாம். உங்களோடு தேவனோடு கூட உறவை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள ஜெபம் பண்ணுங்க. ನೀವು ಸಭೆಗಾಗಿಯೂ ಬೋಧಕರಿಗಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಡಿ. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ದೇವರೊಂದಿಗೆ ರೂಪುಗೊಳ್ಳಲು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஹல்லேலூயா. உங்களுடைய உறவு தேவனோடு கூட இருக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ದೇವರೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ಅದನ್ನೇ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾರೆ. இரண்டாவது அடையாளம் என்ன? ಎರಡನೆಯ ಗುರುತು ಏನು? வேதம் வாசிக்கிறதுக்கு உங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆவலாய் இருக்க வேண்டும். ಸತ್ಯವೇದ ಓದುವುದಕ್ಕೆ ನಿಮ್ಮ ಹೃದಯ ಯಾವಾಗಲೂ ಸಿದ್ಧವಾಗಿರಬೇಕು. பைபிள் வாசிப்பதற்கு எல்லா நேரத்திலும் உங்களுடைய இருதயம் இடம் கொடுக்காது. ಸತ್ಯವೇದ ಎಲ್ಲಾ ಸಮಯದಲ್ಲಿ ಓದಲು ನಿಮ್ಮ ಹೃದಯ ಅವಕಾಶ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் பைபிளை திறந்து வச்சுட்டு உட்கார்ந்துருங்க. ಆಗ ಇದ್ದರೂ ಸಹ ಸತ್ಯವೇದ ತೆಗೆದು ನೀವು ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ஹல்லேலூயா. பைபிளை திறந்து வச்சுட்டு ಸತ್ಯವೇದ ತೆಗೆದಿಟ್ಟು உட்கார்ந்துருங்க. ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. நீங்க படிக்க வேண்டாம், ನೀವು ಓದಬೇಕು. நீ போர் இன்னைக்கு என்னவோ பைபிள் படிக்கவே முடியல பிரதர், ஒன்னும் பிரச்சனை இல்லை பிரதர், பைபிளை திறந்து வைங்க. ಸತ್ಯವೇದ ಓದಲೆ ಆಗುತ್ತಿಲ್ಲ ಬ್ರದರ್, ಏನು ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ತೆಗೆದಿ ಶುರು அப்படியே பார்த்துட்டு உட்காரு. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. கஷ்டமா அது? ಅದು ಕಷ್ಟ ಅಲ್ಲ, ஈஸி தானே? ಅದು ಸುಲಭ ತಾನೆ. நீங்க பார்த்தாலே போதும், அதெல்லாம் செஞ்சிட உங்க வாழ்க்கையில. ನೀವು ಸತ್ಯವೇದ ನೋಡಿದರೆ ಸಾಕು, ಅದೆಲ್ಲವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಮಾಡಿಬಿಡುತ್ತದೆ. ஏன்னா அது ஜீவன் உள்ள வார்த்தை. ಕಾರಣ ಇದು ಸಜೀವವಾದ ವಾಕ್ಯಗಳು. கரண்ட்ல கை விட்டீங்கன்னா சும்மா இருக்குதா? ಕರೆಂಟ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟು ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತದಾ?
கரண்ட்ல கை விட்ட சும்மா இருக்குதா? ಕರೆಂಟ್ ನಲ್ಲಿ ಕೈ ಇಟ್ಟರೆ ಸುಮ್ಮನೆ ಇರುತ್ತದೆ. பார்க்கறதுக்கு சைலண்ட் மாதிரி தான் இருக்கும். ನೋಡುವುದಕ್ಕೆ ನಿಶಬ್ದವಾಗಿರುತ್ತದೆ. நெருப்பெல்லாம் வெளியே அப்படியே ஸ்பார்க் ஆகாது. ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೊರಗಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. கை வச்சோம்னா ಆದ್ರೆ ಕೈ ಇಟ್ಟರೆ தூக்கிடும், ತೆಗೆದು ಬಿಡುತ್ತದೆ. அந்த மாதிரி தான் இது கூட. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಇದು பைபிள் படிக்க முடியல பிரதர், இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப ஒன்னும் பண்ணாதீங்க பிரதர். பைபிளை தோறுங்க, ஒரு சங்கீதத்தின் எதனா தரங்க, எதனா ஓபன் பண்ணிட்டு உட்காந்துங்க. ಸತ್ಯವೇದ ಕಷ್ಟವಾಗುವಾಗ ಸತ್ಯವೇದ ತೆರೆದು ಯಾವುದೇ ಭಾಗವನ್ನು ತೆಗೆಯಿರಿ, அதை பார்த்துட்டே இருக்கு. ಅದನ್ನ ಹಾಗೆ ನೋಡುತ್ತಾರೆ. இதை வச்சுக்கிட்டு மொபைல் பார்த்துருக்காரு, ಆದ್ರೆ ಇದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಮೊಬೈಲ್ ನೋಡಬೇಕು. மொபைல் என்னென்னதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியல. நிறைய விஷயம் இருக்குது கத்துக்கணும்னா, பைபிள் கத்துக்கிறதுக்கு மொபைல் நிறைய விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ணும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಮೊಬೈಲ್ ಅನೇಕ ವಿಷಯದಲ್ಲಿ ನಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡುತ್ತೆ. நம்ம அந்த ஏரியாவுக்கு போறதே இல்லை, ಆದ್ರೆ ನಾವು ಆ ಹಂತಕ್ಕೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ಆಮೆನ್. மொபைலை கொஞ்ச நேரம் வச்சு மொபைல் பார்க்கிறதுக்கு மட்டும் மூடு எப்பவுமே வந்தே இருக்குது பாருங்க. ಮೊಬೈಲ್ ನೋಡುವುದಕ್ಕೆ ನಮಗೆ ಆಸಕ್ತಿ ಯಾವಾಗಲೂ ಇರುತ್ತದೆ ನೋಡಿ, இல்ல? ಆனா ವಚನத்தை படிக்கிறதுக்கு நம்ம ಮನಸ್ಸು வர மாட்டேங்குது. ಆದ್ರೆ ವಚನ ಓದಲು ನಮಗೆ ಮನಸ್ಸು ಬರುತ್ತಿಲ್ಲ. வசனத்தை திறந்துட்டு வைங்க, ವಚನ ತೆಗೆದಿಟ್ಟು வசனத்தை சும்மா கண்ணுல வாங்கிட்டே இருங்க. ಸುಮ್ಮನೆ ವಚನವನ್ನು ಹಾಗೆ ಕಣ್ಣಲ್ಲಿ படிக்க வேண்டாம், ಏನು ಓದಬೇಡಿ, சும்மா அப்படி போயிட்டே இருங்க. ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ನೋಡುತ್ತಲೇ ಇರಿ, எங்கே போயிட்டே இருங்க, ಎಲ್ಲ ಹೋಗುತ್ತಲೇ ಇರಿ. கண்ணு ஒரு மேல போயிட்டே இருக்கட்டும். ನಿಮ್ಮ ಕಣ್ಣು ಪ್ರತಿಯೊಂದು ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ஒரு இடத்துல உங்க கண்ணை கர்த்தருடைய ஆவியானவர் நிக்க வைக்கும். ಯಾವಾಗಲೂ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನು ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அங்கதான் உங்களோட ரிஃபார்மேஷன் ஸ்டார்ட் ஆகும், உங்களோட எழுப்புதல் அங்கதான் ஆரம்பிக்கும். ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮ ಜೀವನ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. பைபிள் படிக்கணும்னா பைபிளை திறக்காம இருக்காதீங்க, பைபிள் திறந்து சும்மா உட்காருங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ತೆಗೆದು ಸುಮ್ಮನೆ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் எவ்வளவு வாசிக்கிறீங்களோ உங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதம் அதில் அடங்கி இருக்கிறது. ಸತ್ಯವೇದವನ್ನು ಎಷ್ಟು ಓದುತ್ತೀರೋ ಅಷ್ಟಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದ ಆಶೀರ್ವಾದ ಅಡಕವಾಗಿದೆ. ஆமென், ಆಮೆನ್. அதில் கவனமாயிருங்க, ಆದರೆ ಇದರಲ್ಲಿ ಗಮನವಾಗಿರಿ. இன்னைக்கு கிறிஸ்தவர்களை விசுவாசிகளை பாழாக்குறது என்னன்னா மொபைல் தான். ಇದನ್ನ ಕ್ರೈಸ್ತರನ್ನು ವಿಶ್ವಾಸಿಗಳನ್ನು ಹಾಳು ಮಾಡುವುದೆಂದ್ರೆ ಮೊಬೈಲ್. மொபைல் தான். ಮೊಬೈಲ್ மொபைல் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியலன்னா மொபைல் யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்ச நாள் மூடி வச்சிருங்க. ಮೊಬೈಲ್ ಅನ್ನು ಉಪಯೋಗಿಸಲು ಗೊತ್ತಿಲ್ಲವಾದ್ರೆ ಉಪಯೋಗಿಸಬೇಡಿ, ಮುಚ್ಚಿಡಿ ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳ ಕಾಲ. ஏன்னா அது உள்ள போனா நமக்கு ரெண்டும் இருக்குது, பரிசுத்தமும் இருக்குது பாவமும் இருக்குது. ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ನಮಗೆ ಪರಿಶುದ್ಧವೂ ಇದೆ ಪಾಪವೂ ಇದೆ. சாகையில உங்க வாழ்க்கையை நீங்க தான் நிர்ணயிக்கணும். ಕಾರಣ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ನೀವೇ ನಿರ್ಣಯಿಸಬೇಕು, நீங்க தான் டிசிஷன் எடுக்கணும். ನೀವೇ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. உட்கார்ந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து வசனத்தை எடுங்க. ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಕುಳಿತು ವಚನವನ್ನು ತೆಗೆಯಿರಿ. தேவ பிள்ளைங்க 2 பேர் 3 பேர் கூடி அதுக்குன்னு ஒரு நாள் கூடுங்க, வாங்க பிரதர் இன்னைக்கு பைபிள் படிக்கலாம். ದೇವರ ಮಕ್ಕಳು ಬನ್ನಿ ಬ್ರದರ್, ನಾವು ಒಂದಿನ ಸತ್ಯವೇದ ಓದೋಣ, ಸೇರಿ பைபிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ಸತ್ಯವೇದ ಚರ್ಚೆ ಮಾಡೋಣ ಬನ್ನಿ. சபை மக்களை கூடுங்க, 2 பேர் 3 பேர், சர்ச் காலியா தான் இருக்கு, எப்போ வந்தாலும் ஓபன்ல இருக்கு, வாங்க 2 பேர் 3 பேர் போய் பைபிள் டிஸ்கஸ் பண்ணலாம். ಹೇಳಿ ಸಭೆ ಯಾವಾಗ ತೆರೆದಿರುತ್ತೆ ಬನ್ನಿ, ಕರೆದು ಕುಳಿತುಕೊಂಡು ಸತ್ಯವೇದ ಚರ್ಚೆ ಮಾಡಿ. மனுஷன் நாம நினைக்க ஏன் நாம நான் எங்க பிரச்சனை எங்களுக்கு யாருக்குங்க பிரதர் பிரச்சனை இல்லை, ನಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ನಮಗೆ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ, ಯಾರಿಗಿಲ್ಲ ಸಮಸ್ಯೆ ಹೇಳಿ. உங்களுக்கு பிரச்சனை இல்லன்றதுக்காக நான் இதை சொல்லல, ನಿಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ. பிரச்சனையை தீர்த்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு வழி சொல்லுகிறார். ಸಮಸ್ಯೆಯನ್ನು ಬಗೆಹರಿಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆமென். உங்க பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆಗಳನ್ನು ಬಗೆಹರಿಸಲು ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஆகையால் தேவன் நம்மை வேதத்திற்கு வர சொல்லுகிறார். ಆದರೂ ದೇವರು ಸತ್ಯವೇದದ ಬಳಿ ಬರಲು ಹೇಳಿದ್ದಾರೆ. வேதத்தின் பக்கம் திரும்பும்போது தேவன் உங்கள் பக்கமாய் திரும்புவார். ನೀವು ಸತ್ಯವೇದ ಕಡೆ ತಿರುಗುವಾಗ ದೇವರು ನಿಮ್ಮ ಕಡೆಗೆ ತಿರುಗುತ್ತಾನೆ. கடவுள் உங்க கூட என்ன பேசணுமோ அது ஏற்கனவே பைபிள்ல பேசி வச்சிட்டு இருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಏನು ಮಾತನಾಡಬೇಕು ಆಗಲೇ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆದಿಟ್ಟಿದ್ದಾರೆ. பைபிளை மூடி வச்சு ஆண்டவரே பேச மாட்டோம் பைபிள் திரும்ப முதல்ல அப்படின்னு வராங்க. ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಮುಚ್ಚಿ ಮಾತನಾಡಿ ದೇವರೇ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಸತ್ಯವೇದವನ್ನು. நிறைய பேர் அப்படிதான் பைபிளை மூடி வச்சுட்டு ஆண்டவரே என்னோடு பேசும் என்ன பேசுவார். ಅನೇಕ ಸತ್ಯವೇದವನ್ನು ಮುಚ್ಚಿಟ್ಟು ದೇವರ ಸಂಗಡ ಮಾತನಾಡು, ಏನು பேசி வச்சதெல்லாம் கேட்டுட்டியா, ಇದರಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ ಕೇಳಿದೀಯಾ, இதுல பேசி வச்சதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சா, ಇದರಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ ನಮಗೆ ತಿಳಿಯುತ್ತಾ, இதுல பேசி வச்சதெல்லாம் நமக்கு புரிஞ்சிருச்சா, ಇದರಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೆ ನಮಗೆ ಅರ್ಥವಾಯಿತಾ. எத்தனை பேர் முழு பைபிள் ஒரு டைம் வாசிக்கிறீங்க கை தூக்குங்க. ಎಷ್ಟು ಜನ ಸಂಪೂರ್ಣ ಸತ್ಯವೇದವನ್ನು ಓದಿದ್ದೀರಾ? ஒரு சில பேர் தான், ಕೆಲವೊಂದು ಜನ ಮಾತ್ರ, ஒரு சில பேர் தான், ಕೆಲವೊಂದು ಜನ ಮಾತ್ರ. புது வருஷம் எல்லாருமே 31 டிசிஷன் எடுப்பாங்க. இந்த வருஷத்துல நான் ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் படிக்கிறேன். ಎಲ್ಲರೂ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. வருஷத்துல தான் பைபிளே தொட்டிருக்காங்க. ಒಂದಿನಕ್ಕೆ 5 ಅಧ್ಯಾಯ ಓದ್ತಾರೆ ಅಂತ ಅರಿಕೆ ಮಾಡ್ತಾರೆ. ಆ ವರ್ಷದಲ್ಲಿ ಏನು ಮುಟ್ಟುವುದೇ ಇಲ್ಲ. வேற இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டா பிசாசு எங்களை ரொம்ப அலப்பா. ಕಾರಣ ಹೇಳ್ತಾರೆ ಸೈತಾನ ನಮ್ಮನ್ನು ತುಂಬಾ ಕೆಲಸ ಪಡಿ ಮಾಡಿದ್ದಾನೆ. நீங்க பைபிள் படிக்கிறதுக்கும் பிசாசு அலங்கழிக்கிறதுக்கு என்ன இருக்குது?
ನೀವು ಸತ್ಯವೇದ ಓದುವುದಕ್ಕೂ ಸೈತಾನ್ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಸಿ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಏನು ಸಂಬಂಧ ಇಲ್ಲ. பிசாசு உங்க மண்டை உள்ள கை போட்டெல்லாம் திருப்பி வைக்க முடியாது. ಸೈತಾನ್ ನಿಮ್ಮ ತಲೆಯ ಒಳಗೆ ಕೈ ಹಾಕಿ ತಿರುಗಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அவன் முதல்ல பாப்பா நீ என்ன பாத்துக்கிற என்ன யோசனை பண்ணுகிற ಮೊದಲಾಗಿ ಆತ ನೋಡುತ್ತಾನೆ ಏನ್ ನೋಡುತ್ತಿದ್ದೆ ಏನ್ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದೀಯ ಎಂಬುದಾಗಿ. அந்த பக்கம் பாத்துக்கிற அந்த பக்கமே பார்க்க வைக்குவான் அவ்வளவுதான். ಆ ಕಡೆ ನೋಡುತ್ತಿದ್ದರೆ ನೀವು ಆ ಕಡೆಯೇ ನೋಡಲು ಮಾಡುತ್ತಾನೆ. டிவியை பார்த்துன்னா அங்கே பார்க்க வைக்குவான். ಟಿವಿ ನೋಡುತ್ತಿದ್ದರೆ ಟಿವಿನೇ ನೋಡಲು ಮಾಡುತ್ತಾನೆ. பொண்ணை பார்த்துட்டீங்கன்னா அங்கே பார்க்க வைக்குவான். ಹುಡುಗಿ ನೋಡೋದಾದ್ರೆ ಹುಡುಗಿನೇ ನೋಡುತ್ತಾನೆ. பையனை பார்க்கணும்னா அங்கே பார்க்க வைக்குவான். ಹುಡುಗ ನೋಡುವಾಗ ಹುಡುಗರನ್ನೇ ನೋಡುವುದು ಮಾಡುತ್ತಾನೆ. வந்து என்ன பண்றத பாக்குறான் அவன் டேவிட் எங்க பாக்குறாரு ಡೇವಿಡ್ ಎಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತಾನೆ. இவர் கண்ணா அவர் கண்ணா மாத்திக்கிறான். ನಿಮ್ಮ ಆತನ ಕಣ್ಣನ್ನು ಈತನ ಕಣ್ಣಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾನೆ. திரும்பாம மாதிரி கை வச்சுக்கிறான். ಆದರೆ ತಿರುಗದ ಹಾಗೆ ಕೈಯನ್ನು ಇಡುತ್ತಾನೆ. இவருக்கும் வெச்ச கண்ணு வாங்க முடியல என்ன திரும்ப மாட்டேங்குதுன்னா பிசாசுக்கு அதான் வேற சொல்லுது பிசாசுக்கு இடம் கூடாது. ಆದ್ರೆ ಸೈತಾನಿಗೆ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ ಸೈತಾನಿಗೆ ಅವಕಾಶ ಕೊಡಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಹಾಗೆ ಎಲ್ಲ ನಾಮ செஞ்சிட்டு பிசாசு மேல போட்டு விட்டார். ಎಲ್ಲವನ್ನು ನಾವು ಮಾಡಿ ಸೈತಾನನ ಮೇಲೆ ಹಾಕಬಾರದು. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ಆಗ ಆತ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಓಡಿ ಹೋಗುತ್ತಾನೆ. அதுதான் ஜெபம். ಅದೇ ಪ್ರಾರ್ಥನೆ. ஜெபம் என்ன? ಪ್ರಾರ್ಥನೆ ಎಂದರೆ பிசாசை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு ஆயுதம். ಸೈತಾನನ ಎದುರಿಸಿ ನಿಲ್ಲುವಂತ ಒಂದು ಆಯುಧ. ಮೂರನೆಯದಾಗಿ கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு அனுபவம். ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಒಂದು ಅನುಭವ. ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் சின்னதா உங்களுக்கு எவ்வளவு சொல்ல முடியல கர்த்தருக்கு சித்தமல்ல அடுத்த வாரம் கூட தொடரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ಇದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ಆದರೆ ಸಾಧ್ಯವಾದರೆ ಈ ವಾರ ಮುಗಿಸ್ತೀನಿ ಇಲ್ಲ ಮುಂದಿನ ವಾರ. ஏன்னா வாரம் எதைய கொண்டு பேசி உங்களுக்கு ஒன்றும் புரியாம இருக்கிறது பேசிட்டே திருப்பி பேசுறது புரிய வச்சிடலாம் தான். ನಾನು ವಾರ ಒಂದೊಂದು ಕಾರ್ಯ ಹೇಳಿ ಅರ್ಥವಾಗದಿರುವಾಗ ಹೇಳಿದ್ದನ್ನೇ ವಾರ ಹೇಳಿ ನಿಮಗೆ ಅರ್ಥ ಮಾಡಿಸುವ இல்ல அவங்க பிரேயரை பத்தி பேச பிரேயர் பண்றீங்களா? ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡುತ್ತಾರೆ பேசிட்டு இருப்பாங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರೆಗೂ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. எப்ப பாரு பைபிள் நீங்க பைபிள் படிச்சிட்டீங்களா? ಯಾವಾಗ ಸತ್ಯವೇದ ಓದಿದ್ದೀರಾ? படிக்கிறவங்க பேசிட்டாங்க. ನೀವು ಓದುವವರೆಗೂ ನಾನು ಹೇಳುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. நீங்க எப்ப படிச்சிட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சோ அப்ப வேற சப்ஜெக்ட். ನೀವು ಯಾವಾಗ ಓದಿದ್ದೀರಾ ಅದು ತಿಳಿದು ಬೇರೆ ವಿಷಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. கஷ்டங்க. ಕೆಲವು ಜನರಿಗೆ ಇದು ಕಷ್ಟ. அவங்களுக்கு என்ன விருப்பம் தெரியுமா? ಅವರಿಗೆ ಏನು ಬಯಕೆ ಗೊತ್ತಾ? சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்துக்கணும். ಭಾನುವಾರ ಬಂದ್ರೆ ಸಭೆಗೆ ಬಂದು ಕೂತ್ಕೊಳ್ಳಬೇಕು. போயிட்டு வந்து ஒரு அவுத்து விட்ட மாடு ஒன்று சுத்தி இருக்க பாருங்க. அது யாரும் கண்ட்ரோல்கே கிடையாது. எல்லாரையும் பார்த்து ரோட்ல சுத்தி இருக்கு. ಬಿಚ್ಚಿಟ್ಟ ಹಸು ಹಾಗೆ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವ ಓಡಾಡೋದು ಎಲ್ಲರೂ வீட்டுக்கு கூட போகாது. வீட்டுக்கு போக ಕೂಡ தெரியாது ಅದು. ಆ ಹಸುವಿಗೆ ಮನೆಗೆ ಹೋಗಲು ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படி ஆயிடக்கூடாது. ನಾವು ಹಾಗಾಗಬಾರದು. சொல்லணும் நான் அபிஷேகம் உள்ளது ஒளிவம் ಅಭಿಷೇಕವುಳ್ಳ ಎಣ್ಣೆ ಮರ ஆலயத்திலே நடப்பட்டவன் ನಾನು ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ನಡೆಯಲ್ಪಟ್ಟವರು சமூகத்திலே மகிழுகிறவன் ನಿನ್ನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಆನಂದಪಡುವವರು உன்னுடைய அன்பிலே நம்புவவன் ನಿನ್ನ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ನಂಬಿಗಸ್ತರಾಗಿದ್ದ அந்த உணர்வு நமக்குள்ள வரும் வரைக்கும் ಆ ಗ್ರಹಿಕೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಬರುವವರೆಗೂ வேலை உங்களுக்குள்ள அந்த வார்த்தையை போட்டுக்கொண்டே இருக்கிறது. ನನ್ನ ಕೆಲಸ ಏನಂದ್ರೆ ಆ ವಾಕ್ಯವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾಕುತ್ತದೆ. ஹalleluya. கர்த்தருக்கு பேசி வச்சிருக்கிறதா நான் உங்களுக்கு நான் பேசி கொண்டிருக்கிறேன். ದೇವರು ಆಗಲೇ ಮಾತನಾಡಿದ್ದನ್ನು ನಿಮಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஹalleluya. வேதத்தில் வாசிக்கும் போது ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಓದುವಾಗ செக்கரியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் ಜಕರಿಯ ಪ್ರವಾದನ ಪುಸ್ತಕ 14th அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 17-18 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். 17-18 ವಚನವನ್ನು ಓದಿ. சீக்கிரமா வாசிங்க ಬೇಗನೆ ಓದಿ. அப்பொழுது நல்லா கவனிக்கணும் இந்த வசனத்தை. எல்லாம் உங்க டெக்ஸ்ட பாருங்க, பைபிள் பாருங்க. தயவு செய்து பைபிள் இல்லனா கிறிஸ்மஸ் துணி வாங்காதீங்க. தயவு செய்து பைபிள் வாங்க. ಸತ್ಯವೇದ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಂದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ಬಟ್ಟೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಡಿ, ಸತ್ಯವೇದವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் கர்த்தராகிய ராஜாவை எருசலேமுக்கு வராதவர்கள் அவர்கள் மேல் மழை வசிப்பது இல்லை. யார் சொல்றாங்க இது? யார் சொல்றாருமா? கர்த்தர் பேசுகிறார். ಇಲ್ಲಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. கர்த்தர் பேசி என்ன சொல்றாரு? ಕರ್ತನು ಏನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ? அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு நல்ல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. முதல்ல அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளணும். பூமியில் வம்சங்களில் அதாவது எல்லாரையும் பார்த்தா சொல்றார் ஆண்டவர். ಲೋಕದ ಸಮಸ್ತ ಕುಲಗಳನ್ನು ನೋಡಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. இரண்டாவது சொல்லப்படுகிறது, ಎರಡನೇದಾಗಿ ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ இரண்டாவது சொல்ல சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, ಸೇನಾಧೀಶ್ವರನ ಯೆಹೋವನೆಂಬ ರಾಜಾಧಿರಾಜನನ್ನು தனியா அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ಅದನ್ನು ಸಪರೇಟ್ ಆಗಿ ಅಂಡರ್ಲೈನ್. ಮೂರನೇದಾಗಿ தொழுது கொள்ள ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. எருசலேமுக்கு
வராதவர்கள். ಜೆರುಸಲೇಮಿಗೆ ಬರದೇ ಇರುವವರು. எருசலேம் என்பதை அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க. ಆ ಜೆರುಸಲೇಮ್ ಅನ್ನು ಅಂಡರ್ಲೈನ್ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. வராதவர்கள் எவர்களோ, ಯಾರು ಬರುವುದಿಲ್ಲವೋ அவர்கள் மேல் ಅವರ ಮೇಲೆ மழை பொழியாது. ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ. மழை ஆசீர்வாதத்திற்கு அடையாளம். ಮಳೆ ಎಂಬುದು ಆಶೀರ್ವಾದಕ್ಕೆ ಸೂಚನೆ. மழை என்பது உங்களுடைய செழிப்புக்கு அடையாளம். ಮಳೆ ಎಂಬುದು ನಿಮ್ಮ ಅಭಿವೃದ್ಧಿಗೆ ಸೂಚನೆ. மழை என்பது உங்க சுக வாழ்வுக்கு அடையாளம். ಮಳೆ ಎಂಬುದು ನಿಮ್ಮ ಸುಖ ಜೀವನಕ್ಕೆ ಸೂಚನೆ. மழை என்பது உங்களுடைய நிறைவான வாழ்க்கைக்கு அடையாளம். ಮಳೆ ಎಂಬುದು ನಿಮ್ಮ ಸಮೃದ್ಧಿಯಾದ ಜೀವನಕ್ಕೆ ಒಂದು ಸೂಚನೆ. நான் சொல்றது ನಾನು ಹೇಳೋದು ಜನರಿಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತಿದೆ. ஆமென். ஆமென். பின்னால இருக்கிறவங்க எல்லாம் கேக்குதுங்களா? ಹಿಂದೆ ಇರುವವರಿಗೆ ಕೇಳುತ್ತಿದೆಯಾ? ஆமா. பின்னால இருக்கிறவங்க விட்டா பண்ணீங்க பாவம். இன்னும் என்ன பண்ற? பின்னால உட்கார்ந்தீங்கன்னா தூக்கம் வந்துரும். கொஞ்ச நாள் இங்க கூட அலர்ட் ஆயிருங்க. ಹಿಂದೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳುವುದರಿಂದ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಜೊತೆ ಜಾಗರೂಕರಾಗಿ வசனம் கேட்க வசனத்தை உள்ள அனுப்புங்க. ட்ரை பண்ணுங்க. தூக்கத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. உள்ள அனுப்புங்க வசனத்தை. ವಚನವನ್ನು ಹೊರಗೆ ಕಳಿಸಿ ನಿದ್ರೆಗೆ ಅವಕಾಶ ಬೇಡ. வசனத்தை உள்ள வாங்க தெரிந்து கொள்ளணும். ವಚನವನ್ನು ಸ್ವೀಕರಿಸಲು ಗೊತ್ತಿರಬೇಕು. வசனம் என்ன சொல்ல புரிந்து கொள்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ವಚನ ಏನ್ ಹೇಳುತ್ತದೋ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ஹalleluya. வசனம் சொல்லி மீண்டும் ஒரு விஷயம் எல்லாம் சேர்த்து வாசிப்போமா? ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ನಾವೆಲ್ಲರೂ ಸೇರಿ ವಚನ நெக்ஸ்ட் ಓದೋಣ. பாருங்க. ನಿಮ್ಮ ವಚನಗಳನ್ನು ನೋಡಿ. அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருவது இல்லை. மழை வருவதில்லை. ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ. இதான் ரகசியம். ಇದೇ ರಹಸ್ಯ. ஏன் நான் ஆராதிக்க வர வேண்டும்? ನಾನು ಯಾಕೆ ಆರಾಧನೆಗೆ ಬರಬೇಕು? பர்టిகுலரா சொல்றாரு ஆண்டவர். ದೇವರಲ್ಲಿ ನಿಮಗೆ ವಿವರಣೆಯಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. பூமியின் வம்சங்கள் எல்லா மனுஷர்கள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள், ಲೋಕದ ಸಮಸ್ತ ಕುಲದವರು சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை, ಸೇನಾಧೀಶ್ವರನ ಯೆಹೋವನೆಂಬ ರಾಜನನ್ನು. அப்ப இங்க நம்ம எதுக்கு வருகிறோம்? ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾಕೆ ಬರುತ್ತೇವೆ? சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை ಸೇನಾಧೀಶ್ವರದ ರಾಜಾಧಿರಾಜನನ್ನು வந்து தொழுது கொள்ள வேண்டும். ಬಂದು ಆರಾಧಿಸಬೇಕು. வந்துன்றது ரொம்ப முக்கியமானது. ಬಂದೆಂಬುದಾಗಿ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ. ಆಮೆನ್. ಆಮೆನ್. எங்க வரணுமா? ಎಲ್ಲಿ ಬರಬೇಕು? ಯೆರೂಸಲೇಮಿಗೆ வரணும். ಜೆರುಸಲೇಮಿಗೆ ಬರಬೇಕು. இன்னைக்கு ಯೆರೂಸಲೇம் எது? ಈ ದಿನದ ಜೆರುಸಲೇಮ್ ಯಾವುದು? தேவனுடைய சபை. ದೇವರ ಆಲಯ. அன்னைக்கு ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ஏன் போக சொன்னாரு? ಆ ದಿನ ಯಾಕೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಹೋಗಲಿಲ್ಲ? ಯೆರೂಸಲೇಮಿல் சாலமோன் ஆலயம் இருந்தது. ಯೆರೂಸಲೇಮಿನಲ್ಲಿ ಸಾಲೋಮನ ಆಲಯ ಇತ್ತು. ரொம்ப தூரங்க எருசலேம். கலிலேயில இருக்கிறவங்களுக்கு அல்லது சவுத்ல இருக்கிறவங்க, நார்த்ல இருக்கிறவங்க சவுத் வரணும். ಗಲಿಲೇಯಲ್ಲಿರುವವರಿಗೆ ಹಾಗೂ ಉತ್ತರದಲ್ಲಿರುವವರು ದಕ್ಷಿಣಕ್ಕೆ ಬರಬೇಕು. பல 100 மைல் அவங்க கடந்து வரணும். ಅನೇಕ ಮೈಲಿಗಳು ದಾಟಿ ಬರಬೇಕು. வழி இல்ல, ದಾರಿಗಳಿಲ್ಲ, சரியான வாகன வசதி இல்ல, ಸರಿಯಾದ ವಾಹನಗಳ ಸೌಲಭ್ಯವಿಲ್ಲ. அதெல்லாம் தெரியும். அவங்க நடந்துட்டே வருவாங்க. ಅದರ ತಿಳಿಯದೆ ನಡೆಯುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದರು. இயேசு கூட வந்தார். ಯೇಸು ಸಹ ಬಂದರು. 12 ವಯಸ್சுல எங்க இயேசு காணாம போனாரு? 12ನೇ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಯೇಸು ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದರು? எப்ப காணாம போனாரு? ಯಾವಾಗ ಕಳೆದು ಹೋದರು? ஏன் காணாம போனாரு? ಯಾಕೆ ಕಳೆದು ಹೋದರು? எங்க காணாம போனாரு? ಎಲ್ಲಿ ಕಳೆದು ಹೋದರು? சர்ச்சுக்கு வந்து வீட்டுக்கு போகும்போது காணாம போனாரு. ಸಭೆಗೆ ಬಂದು ಮನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಕಳೆದು ಹೋದರು. அவர் காணாம போல, ಅವರು ಕಳೆದು ಹೋಗಲಿಲ್ಲ. பர்பஸா அவங்க அம்மா அப்பா விட்டாரு. ಅವರು ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಂದೆ ತಾಯಿಯನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರು. ஏன்னா அங்க போய் சாஸ்திரிகளோடு பேச வேண்டும். ಕಾರಣ ಶಾಸ್ತ್ರಿಗಳೊಂದಿಗೆ ಆತನು அங்க ಮಾತನಾಡಬೇಕು. இருக்கிற ஆலய தலைவர்களோடு பேச வேண்டும். ಅಲ್ಲಿರುವಂತ ಆಲಯದ ನಾಯಕರುಗಳೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಬೇಕು. அங்க போனார். ಅದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಹೋದರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பது, ಆಲಯಕ್ಕೆ ಬರಬೇಕೆಂಬುದು இப்ப சொல்லுங்க, யாருடைய கட்டளை? ಯಾರ ಆಜ್ಞೆಯಿಂದ ಹೇಳಿ. என்னையே ஒரு மாதிரி பாக்குறீங்க. ನನ್ನನ್ನು ಯಾಕೆ ಒಂದು ರೀತಿ ನೋಡುತ್ತೀರಾ? எனக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ನನಗೆ ಇದಕ್ಕೂ ಸಂಬಂಧವಿಲ್ಲ. கர்த்தர் சொல்லுகிறார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. எவ்வளவு நாம் கீழ்ப்படிகிறோமோ ಈ ವಾಕ್ಯಕ್ಕೆ ನಾವು ಎಷ್ಟು ವಿಧೇಯರಾಗುತ್ತೇವೆ அவ்வளவு உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் மழைக்கு கேரண்டி. ಅಷ್ಟಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆ ನಿಶ್ಚಯ. ஆரோக்கிய கேரண்டி. ಆರೋಗ್ಯ ನಿಶ್ಚಯ. சுக வாழ்வு கேரண்டி. ಸುಖ ಜೀವನ ನಿಶ್ಚಯ. ஆமென். ಆಮೆನ್. 18வது வசனம் கூட வாசிங்க. 18ನೇ ವಚನ ಸಹ ಓದಿ. மழை வருஷிக்காத எகிப்தின் வம்சம் வராமலும் சேராமலும் போனால் கூடார பண்டிகையை ஆசரிக்க வராத ஜாதிகளை கர்த்தர் வாதிக்கும் வாதையோ. யார் சொல்றாங்க? ಯಾರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ? கர்த்தர் தான் சொல்றார். ಕರ್ತನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ஆராதனை என்பது, ஏன் ஆராதனைக்கு கடவுள் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? ಯಾಕೆ ದೇವರು ಆರಾಧನೆಗೆ ಇಷ್ಟು ಪ್ರಾಮುಖ್ಯತೆ ಕೊಡುತ್ತಾರೆ? ஆராதனை என்றால் என்ன? ಆರಾಧನೆ ಎಂದರೆ ಏನು? நாம் எப்படி வேண்டுமானாலும் ஆராதிக்க முடியாது. ನಾವು ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಆರಾಧಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எங்க
முடியாது. ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಆರಾಧನೆ ಮಾಡಲಾಗುವುದಿಲ್ಲ. அதற்காக தான் தேவன் சபை என்கிற ஒரு ஸ்தாபனத்தை ஏற்படுத்தி ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಸಭೆ ಎಂಬ ಒಂದು ಸ್ಥಾಪನೆಯನ್ನು தனிப்பட்ட விஷயத்துல நீங்க தனிப்பட்ட விதத்திலே குடும்பமாக உட்கார்ந்து வீட்டில் ஆராதிக்கலாம், பல இடங்களில் ஆராதிக்கலாம். ವೈಯಕ್ತಿಕವಾಗಿ ವೈಯಕ್ತಿಕ ಕಾರಣಗಳಿಗಾಗಿ ಕುಟುಂಬ ಸಮೇತರಾಗಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡಬಹುದು. ஆனா பைபிள்ல நீங்க பார்க்கும்போது ಆದ್ರೆ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನೋಡುವಾಗ குடும்பமா வீட்டுல உட்கார்ந்து ஆராதிக்கணும்னு எங்கேயே வசனம் பார்க்க முடியாது. ಕುಟುಂಬವಾಗಿ ಕುಳಿತು ನೀವು ಆರಾಧಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಎಲ್ಲಿಯೂ ಇಲ್ಲ. நீங்க கண்டுபிடிச்சு கொண்டாந்து கொடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் கொடுக்குறேன். ಹಾಗೆ ನೀವು ಕಂಡುಹಿಡಿದು ಕೊಡುವುದಾದ್ರೆ 10,000 ರೂಪಾಯಿ ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತೇವೆ. ஆனா எங்க தான் வர சொல்லுது? ಆದ್ರೆ ಎಲ್ಲಿ ಬರಲು ಹೇಳುತ್ತದೆ? அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே ஆராதிக்க கூடி வந்தார். ಅವರು ವಾರದ ಮೊದಲನೇದಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸೇರಿ ಬಂದರು. கூடி வந்தார், ಸೇರಿ ಬಂದರು, கூடி வந்தார், ಸೇರಿ ಬಂದರು. தமிழ்நாட்டுல ஒரு நபர் இருக்கிறார். ತಮಿಳುನಾಡಲ್ಲಿ ಒಬ್ಬರಿದ್ದಾರೆ. அவர் நல்லா தான் இருந்தார். ಅವರು ಚೆನ್ನಾಗಿ ಇದ್ದರು. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, ಈಗೇನು ಮಾಡಿದ್ರಂದ್ರೆ சர்ச்சுக்கெல்லாம் போக கூடாது, ನೀವು ಸಭೆಗೆಲ್ಲ ಹೋಗಬಾರದು, சர்ச் எல்லாம் கட்டக்கூடாது, ಸಭೆ ಕಟ್ಟಬಾರದು, நீங்க தான் சர்ச் என்றார். ನೀವೇ ಸಭೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. சர்ச்ன்றது வேற, ஆலயம்ன்றது வேற. ಸಭೆ ಎಂಬುದು ಬೇರೆ, ಆಲಯ ಎಂಬುದು ಬೇರೆ. ஆலயம் தான் நீங்க, ಆಲಯವು ನೀವು, நீங்க சர்ச் கிடையாது. ನೀವು ಸಭೆ ಅಲ್ಲ. எங்கே நாம் ஒரு இடத்துல கூடி வருகிறோமோ, ನಾವು ಎಲ್ಲಿ ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಬರುತ್ತೇವೋ, எங்க ஒரு இடம் ஏற்படுத்தப்படுகிறதோ, ನಾವೆಲ್ಲ ಸೇರಿ ಎಲ್ಲಿ ಒಂದು ಸ್ಥಳ எங்கே ಏರ್ಪಡಿಸಿದ್ದೇವೋ, கர்த்தர் நமக்கு ஒரு இடத்தை ஸ்தாபிக்கிறாரோ, ಕರ್ತನ ನಮಗಾಗಿ ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ಸ್ಥಾಪನೆ ಮಾಡುತ್ತಾರೋ அதான் சபை. ಆ ಸ್ಥಳವೇ ಸಭೆ. அதான் சபை. ಆ ಸ್ಥಳವೇ ಸಭೆ. பிசாசு அநேகரை குழப்பி கொண்டிருக்கிறார். ಸೈತಾನ ಅನೇಕರನ್ನು ಗೊಂದಲಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. பாஸ்டர் கிட்ட போகாதீங்க, ಬೋಧಕರ ಬಳಿ ಹೋಗಬೇಡಿ, காணிக்கை கேக்குறாங்க, ಕಾಣಿಕೆ ಕೇಳುತ್ತಾರೆ, தசமபாகம் கேக்குறாங்க, ದಶಮಾಂಶ ಕೇಳುತ್ತಾರೆ, அவங்க கிட்ட போகாதீங்க, ಅವರ ಬಳಿ ಹೋಗಬೇಡಿ, அவங்க கொள்ளையிடுறாங்க, ಅವರು ನಿಮ್ಮನ್ನು ದರೋಡೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா நீங்க என்ன பண்ணுங்க? ನೀವೇನು ಮಾಡಿ? உங்க வீட்லயே ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ உங்க கணவர் தான் பாஸ்டர், ನಿಮ್ಮ ಗಂಡನೇ ಬೋಧಕರು, மனைவி நீங்க தான் அசிஸ்டன்ட் பாஸ்டர், ಹೆಂಡತಿ ನೀವೇ ಸಹ ಬೋಧಕರು, ஒரு புள்ள மூப்பர், ಒಂದು ಮಗ ಹಿರಿಯ ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್, ಇನ್ನೊಂದು ವರ್ಷಿಪ್ ಲೀಡರ್. நீங்க ஆராதிங்க, ನೀವೇ ಆರಾಧನೆ ಮಾಡಿ. மாசத்துக்கு ஒரு முறை நாங்க விசிட் பண்ணுவோம். ಆದ ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ನಾವು ಭೇಟಿ ಮಾಡುತ್ತೇವೆ. உங்கள் காணிக்கைகளை தசமங்களை வைத்து விடுங்கள், நாங்கள் வந்து வாங்கிப்போம். ನಿಮ್ಮ ಕಾಣಿಕೆಯ ದಶಮಾಂಶ ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ, ನಮಗೆ ಕೊಡಿ, ನಾವು ಹೋಗುತ್ತೇವೆ. எப்படியா? ಹೇಗೆ? நான் சும்மா சொல்லல, டிவில இருக்குது, எந்த உங்களுக்கு லிங்க் அனுப்புற பாருங்க. ನಾನು ಸುಮ್ಮನೆ ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಲಿಂಕ್ ಇದೆ, ನಾನು ಕಳಿಸ್ತೇನೆ ನೋಡಿ. மாசத்துக்கு ஒரு முறை இவங்க வருவாங்களா, ತಿಂಗಳಿಗೆ ಒಂದು ಬಾರಿ ಇವರು ಬರುತ್ತಾರೆ. நீங்க ஊழியத்துக்காகவும் தசமபாகங்களையும் காணிக்கை கொடுக்கும், அவங்க கொண்டு போய் ஊழியம் செய்யறாங்க. ಸೇವೆಗಳಿಗಾಗಿ ಕಾಣಿಕೆಗಳು ದಶಮಾಂಶ ಕೊಟ್ಟರೆ ಅವರು ಹೋಗಿ ಸೇವೆ ಮಾಡುತ್ತಾರೆ. பாஸ்டருக்கு நாங்க என்ன பண்றோம்? ಬೋಧಕರು ನಾವೇನ್ ಮಾಡುತ್ತೇವೆ? உங்களை மேய்க்கிறது அவ்வளவு ஈஸின்னு நினைச்சீங்க? ನಿಮ್ಮನ್ನು ಮೇಯಿಸುವುದು ಅಷ್ಟು ಸುಲಭ ಅಂದುಕೊಂಡಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஒரு கட்டடத்தை மெயின்டைன் பண்ணி, ಒಂದು ಕಟ್ಟಡವನ್ನು ಅದನ್ನು ಮೇಂಟೈನ್ ಮಾಡಿ, சும்மா பெயிண்ட் பண்ணலாங்க வச்ச 10,000 எழுத்து போச்சு. ಸುಮ್ಮನೆ ಪೇಂಟ್ ಮಾಡುವುದಕ್ಕೆ 10,000 ರೂಪಾಯಿ. ஏன் பெயிண்ட் பண்றோம்? ಯಾಕೆ ಪೇಂಟ್ ಮಾಡುತ್ತೇವೆ? வந்தா நல்லா உட்கார்ந்து நல்ல திருப்தியா ராஜாவை ஆராதிக்கிறேன். ಇಲ್ಲಿ ಕುಳಿತು ಚೆನ್ನಾಗಿ ತೃಪ್ತಿಯಾಗಿ ರಾಜನನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. நான் பில்டிங்கா பார்க்கல இது, ನಾನು ಇದನ್ನು ಕಟ್ಟಡವಾಗಿ ನೋಡುತ್ತಿಲ್ಲ, ராஜாதி ராஜமுடைய வீடாಗಿ, ರಾಜಾದಿ ರಾಜನ ಮನೆಯಾಗಿ ನೋಡುತ್ತಿದ್ದೇನೆ. கண்ணோட்டம் மாற வேண்டும். ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಬದಲಾಗಬೇಕು. எப்படி இருந்தா நம்மளுக்கு என்ன பிரதர் வந்தோமா? இல்ல இல்ல இது ராஜாவுடைய வீடு, நான் சொல்ல வேதம் சொல்லுது. ಹೇಗಿದ್ರೆ ಆಗಲ್ಲ, ಇದು ರಾಜನ ಮನೆ. அந்த கண்ணோட்டத்துக்கு முதல்ல நான் வரணும். ಆ ದೃಷ್ಟಿ ನಮಗೆ ಬರಬೇಕು. ஒரு எப்படி வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் ஆராதிக்கிறது அல்ல, ಎಲ್ಲಿ ಬೇಕಾದರೂ ಹೇಗೆ ಬೇಕಾದರೂ ಆರಾಧಿಸುವುದಲ್ಲ. ಯೆರೂಸಲೇமுக்கு வர வேண்டும் என்று ராஜாதி ராஜாவுடைய திட்டம். ಈ ಜೆರುಸಲೇಮಿಗೆ ಬರಬೇಕೆಂಬುದು ರಾಜಾದಿ ರಾಜನ ಯೋಚನೆ. அல்லேலூயா. அல்லேலೂயா. ஐயா, இன்னைக்கு அநேக கள்ள ஆராதனைகள் இருக்கிறது. ಈ ದಿನ ಅನೇಕ ಕಳ್ಳ ಆರಾಧನೆಗಳಿವೆ, பொய்யான ஆராதனைகள் இருக்கிறது. ಅನೇಕ ಸುಳ್ಳು ಆರಾಧನೆಗಳಿವೆ. நல்லா கவனிக்கணும், ஆராதனையில ஒண்ணே ஒண்ணு நடக்கணும், நாம சிறுகணும், அவர் ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ನಡೆಯಬೇಕು, ನಾನು ಕುಗ್ಗಬೇಕು, ಆತನು ಹಿಗ್ಗಬೇಕು. ஆராதனையில நமக்கு ஏதோ கையை தட்டுறோம், காலை தட்டுறோம், ஏதோ பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடையாது. நாம எல்லாம் நீங்க ஆராதிக்கிறதுக்கு, நீங்க கர்த்தரோட இணையறதுக்கு, இங்க மேல நிக்கிற இசை வாசிக்கிற தலை லீடர், நாங்க வர்ஷிப் நடத்துகிற உங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுறோம், அவ்வளவுதான். ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೈಗಳು ತಟ್ಟುವುದು, ಕಾಲುಗಳು ತಟ್ಟುವುದಲ್ಲ, ನಾವು ನಿಂತುಕೊಂಡು ನಿಮಗೆ ಇಲ್ಲಿ ಪ್ರೇರೇಪಣೆ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಷ್ಟೇ. நான் கால் தட்டுறேன்னு சொன்னேன், சரி இல்ல செல்றதுல ஆராதனைன்றதுல 4 காரியம் நிச்சயமா இருக்கும். ಆರಾಧನೆ ಹೇಳುವಾಗ 4 ಕಾರ್ಯ ನಿಶ್ಚಯ ಇರಬೇಕು. முதலாவது கமிட்மெண்ட் இருக்கணும்.
ಮೊದಲನೇಯಾಗಿ ಕಮಿಟ್ಮೆಂಟ್, ಒಪ್ಪಂದ ಇರಬೇಕು. கமிட்மெண்ட் இல்லாம நீங்க உங்க ஆராதனை ஆண்டவர் எந்த காரணத்தை கொண்டு ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒழுங்கின் தேவன். ಒಪ್ಪಂದವಿಲ್ಲದೆ ದೇವರು ಯಾವುದನ್ನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ಕಾರಣ there should be a commitment. ನಿಮಗೆ ಅಲ್ಲಿ ಒಪ್ಪಂದ ಇರಬೇಕು. கமிட்மெண்ட் என்ன? ಒಪ್ಪಂದವೆಂದರೆ ಏನು? ஒரு கமிட்மெண்ட்னா ஒரு தீர்மானம், ಒಂದು ತೀರ್ಮಾನ, ஒரு உறுதியான தீர்மானம், ಒಂದು ದೃಢವಾದ ತೀರ್ಮಾನ. என்ன நேரிட்டாலும், ಏನೇ ನಡೆದರೂ என் ஆராதனையை நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ನನ್ನ ಆರಾಧನೆ ನಾನು ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை அற்பமா எண்ணி பார்க்காதீங்க. ಒಂದು ಭಾನುವಾರದ ಆರಾಧನೆ ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬೇಡಿ. சரௌண்டிங் எத்தனையோ கோவில்கள் இருக்கலாம், ಈ ಸುತ್ತಮುತ್ತಲು ಅನೇಕ ದೇವಸ್ಥಾನಗಳಿರಬಹುದು, மசூதிகள் இருக்கலாம், ಎಷ್ಟೋ ಮಸೂದಿಗಳಿರಬಹುದು. கர்த்தர் ராஜாதி ராஜா இங்கதான் இருக்கிறார். ಅದು ರಾಜಾದಿರಾಜ ನೆಲೆಸಿರುತ್ತಾನೆ. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ளவர் இங்கதான் இருக்கிறார். ಆಕಾಶವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದ ಸರ್ವಾಧಿಕಾರಿ அவர் ದೇವರು ಬರ್ತಾನೆ. அவர் ஆவியானவர் நம்ம மத்தியிலே உலாவுகிறார். ಆತ್ಮಸ್ವರೂಪ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುತ್ತಾನೆ. இதுதான் நம்முடைய குத்துவிளக்கு. 7 குத்துவிளக்குகள் நடுவில் உலாவுகிற கர்த்தர் இருக்கிறார். 7 ಬೆಳಕುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಸಂಚರಿಸುವಂತ ದೇವರಲ್ಲಿದ್ದಾನೆ. அப்ப எனக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும். ಆಗ ನನಗೊಂದು ತೀರ್ಮಾನ ಇರಬೇಕು. I should have a commitment. ನನಗೊಂದು ತೀರ್ಮಾನ ಇರಬೇಕು. ஒரு தீர்மானம், உறுதியான தீர்மானம். ಒಂದು ದೃಢವಾದ ತೀರ್ಮಾನ. போனா போறேன் பிரதர், ಹೋದರೆ ಹೋಗುತ್ತೇನೆ ಬ್ರದರ್, போகட்டி போக மாட்டேன் பிரதர், ಹೋಗಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಹೋಗುದಿಲ್ಲ ಬ್ರದರ್. பார்வோனின் ஆவி. ಇದು ಫಾರೋನ ಆತ್ಮ. பார்வோனின் அப்படிதான் ஆவி. ಫಾರೋನ ಆತ್ಮ ಹಾಗೆ. வேதத்தை வாசிங்க. யாத்ராகமம் நிறைய நேரம் இல்ல, இருந்தாலும் ஒரு 5-10 நிமிஷம் உங்களுக்கு சொல்லி யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் ವಿಮೋಚನೆ ಕಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார், என் ஜனங்களை ஆராதிக்கும்படியாய் விட வேண்டும் என்று பார்வோனுக்கு கட்டளையிட்டார். ಮೋಸೆಗೆ ದೇವರು ಹೇಳಿದರು, ನನ್ನ ಜನರನ್ನು ನನ್ನ ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತೆ ಫಾರೋನನಿಗೆ ಹೇಳಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. என்ன சொன்னாரு? ಏನು ಹೇಳಿದರು? என் ஜனங்களை 3 நாள் பிரயாணம் பண்ணி வனாந்திரத்தில் என்னை ஆராதிக்க என் ஜனங்களை விட வேண்டும். 3 ದಿನಗಳ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿ ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನನ್ನ ಜನರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಬಿಡಬೇಕು. என்ன பண்ணுமா? ಏನು ಮಾಡಬೇಕು? ஆராதிக்கன்னு சொல்லல ஆண்டவர், ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದರು. 3 நாள் 3 ದಿನ பிரயாணப்படணும், ಪ್ರಯಾಣ ಮಾಡಬೇಕು, வனாந்திரத்துல ஆராதிக்கணும். ಮರುಭೂಮಿಯಲ್ಲಿ ನಂತರ ಆರಾಧನೆ ಮಾಡಬೇಕು. அதுலயும் சும்மா ஒருத்தர் போக கூடாது, ಸುಮ್ಮನೆ ಒಬ್ಬರು ಹೋಗುವುದಿಲ್ಲ, வேற ஆண்கள் போக கூடாது, ಬೇರೆ ಗಂಡಸರು வேற ಹೋಗುವುದಿಲ್ಲ, பெண்கள் போக கூடாது, ಬೇರೆ ಹೆಂಗಸರು வேற ಹೋಗುವುದಿಲ್ಲ, குழந்தைகள் போக கூடாது, ಬೇರೆ ಮಕ್ಕಳೆಲ್ಲ. அவங்களுக்கு இருக்கிற ஆடு மாடு கம்ப்ளீட் செட்டா அங்க தூக்கிட்டு போகணும். ಕುರಿ ದನ ಎಲ್ಲ ಸಂಪೂರ್ಣ ಎಲ್ಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಬೇಕು. உங்களை பார்த்து சர்ச்சைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது உங்க வீட்டுல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து மூட்டை கட்டுறது ஆராதனை பண்ணி திரை கொண்டு போய் ஜோடிக்கிறா எப்படி இருக்கும்? ನಿಮಗೆ ಪ್ರತಿ ಭಾನುವಾರ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮೂಟೆ ಕಟ್ಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಬಂದು ಎಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಅಂದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತದೆ? இந்த ஒரு பைபிளை சர்ச்சைக்கு எடுத்தனால இது எடுத்துட்டு வருது. ಈ ಒಂದು ಸತ್ಯವೇದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬನ್ನಿ ಅಂದ್ರೆ ತರುವುದಿಲ್ಲ. ಎಲ್ಲ ವೈಫ್ கிட்ட கொடுத்து நீ எடுத்துக்கோ, நீ என்ன பண்ற? ಹೆಂಡತಿ ಬಳಿ ಕೊಡುವುದು, ನೀನೇನು ಮಾಡುತ್ತೀಯ? என்ன பண்ற? சின்ன பிள்ளைங்களுக்கு இப்பத்துல கையில பைபிள் கொடுத்து பழக்கி. ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳಿಗೆ ಈಗಿಂದಲೇ ಸತ್ಯವೇದ ಕೊಟ್ಟು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿ. சின்ன வயசுல நீங்க பைபிள் கொடுக்கணும்னா அப்புறம் கத்தி தூக்க ஆரம்பிச்சுடுவாங்க. ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಕೊಡದಿದ್ರೆ ಅವರು ಚಾಕು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஒன்னும் வெக்கம் கிடையாது, ಏನು ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ. ரோட்ல நல்ல பைபிள் தூக்கி நம்ம ஒன்னும் வெக்கம் கிடையாது. ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ಸತ್ಯವೇದ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗಿ ನಾಚಿಕೆ ಇಲ್ಲ. நாய் கூட குடிக்காத சாராய பாட்டில் ரோட்ல வச்சு குடிச்சிருக்கான். ನಾಯಿ ಕುಡಿಯದ ಸಾರಾಯಿ ಬಾಟಲ್ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு பின்னா வீரா பெண்ணாவோ பரலோகத்துல நின்னுகிற ஃபீலிங் அவருக்கு. ಆದರೆ ಇವರು ಧೈರ್ಯದಿಂದ ಪರಲೋಕದಲ್ಲಿ ನಿಂತಿರುವ ಹಾಗೆ. ஏப்பா அந்த நாய் கொஞ்சம் ஊத்தி பாரு, நக்குதான் பாரு. ಆ ನಾಯಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸುರಿದು ನೋಡಿ ನಕ್ಕುತ್ತದೆ. ரோட்ல மொப்பம் மந்தாரமா அப்படின்றான். ಆತನು ಕುಡಿದು ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಏರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಹೋಗಿ பைபிள் தூக்கி ரோடெல்லாம் சண்டை போட்டு வர்றது. பைபிள் தூக்கினா நமக்கு ஒரு பயம் இருக்கும், ரோட்ல எங்கேயும் சண்டை போட மாட்டோம். ನೀವು ಸತ್ಯವೇದ ಹೊತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ರಸ್ತೆಯಲ್ಲಿ ನಿಮಗೆ ಒಂದು ಭಯ ಇರುತ್ತದೆ, ಯಾರಿಗೂ ಜಗಳ ಮಾಡಬಾರದು. நீங்க பைபிள் தூக்குனீங்கன்னா உண்மையில் நல்லவங்களா மாறிடுவீங்க. ನೀವು ಸತ್ಯವೇದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ ಒಳ್ಳೆಯವರಾಗುತ್ತೀರಿ. நீங்க நல்லவங்களா மாறலன்னா ரோட்ல இருக்கிறவங்க நல்லவங்களா மாத்திடுவாங்க. ನೀವು ಒಳ್ಳೆಯವರಾಗಿ ಬದಲಾಗಲಿ, ಅವರು ರಸ್ತೆಯಲ್ಲಿರೋರು ಬದಲಾಯಿಸುತ್ತಾರೆ. பைபிள் தூக்கி இந்த மாதிரி பேசுவாங்க யாரு? ಅವರನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ಸತ್ಯವೇದ ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ರೆ ಹೀಗೆ ಮಾತನಾಡುವುದು நம்ம மாறிக்கும். ಆಗ ಬದಲಾಗುತ್ತೆ. ஏமா பைபிள் தூக்கினா மூஞ்சி இப்படி வச்சிருக்கீங்க. ಏನಮ್ಮ ಸತ್ಯವೇದ ಹೊತ್ತುಕೊಂಡ್ರೆ ಮುಖವನ್ನು ಯಾಕೆ ಹೀಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಾ? நல்லவங்களா மாறிடுவீங்க. நீங்க ஒಳ್ಳೆಯವರಾಗಿ ಬದಲಾಗ್ತೀರಾ. ಶಿಕ್ಷಕலாம் பேசுறீங்க. நான் எங்க போறேன்? நான் சர்ச்சுக்கு போறேன். அந்த சர்ச்சுக்கு நான் வர மாட்டேன். ನೀವೆಲ್ಲರಿಂದ ಸಭೆಗೆ ಹೋಗ್ತೀನಿ, ಆ ಸಭೆಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. வரும்போதே சந்தோஷமா வாங்க. யாருமே கேட்டாங்க அப்பாவுடைய வீட்டுக்கு போய் ஆராதிக்க. ಬರುವಾಗ ಸಂತೋಷದಿಂದ ಬನ್ನಿ ಹೇಳಿ, ನನ್ನ ತಂದೆ ಮನೆಗೆ ಆರಾಧನೆ அங்க ಹೋಗುತ್ತಿದ್ದೆ. ஏறும்போதே ஆட்டக்காரங்க சண்டை. ಹತ್ತುವಾಗಲೇ ಆಟೋದವರ ಬಳಿ ಜಗಳ. ஏறணும்னு ஆட்டக்காரன் 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுமான்னு கேட்டான். ಆಟೋದಲ್ಲಿ ಇಳಿಯುವಾಗ 10 ರೂಪಾಯಿ ಜಾಸ್ತಿ ಕೊಡಬೇಕು. அப்படிதான் ஆயிடுச்சு. சென்னையில நடந்த சம்பவம். ಚೆನ್ನೈನಲ್ಲಿ ನಡೆದ ಘಟನೆ. ஒருத்தர் மீட்டர் மேல காசு கொடுன்னு கேட்டான். ಒಬ್ಬರು ಮೀಟರ್ ಮೇಲೆ ಹಣ ಕೊಡೋದಕ್ಕೆ அந்த ಕೇಳಿದ. அம்மாக்கு கோவம் வந்து மீட்டரை ஆடி பிடிக்க
சர்ச்சில் உட்காந்து அந்த அப்பாவை கேட்டு சார் அந்த அம்மாவுக்கு மீட்டு வாங்கி ಆ ತಾಯಿಗೆ ಕೋಪ ಬಂದು ಮೀಟರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಚರ್ಚೆ ಕೊಡ್ತಾರೆ, ಆಟೋದವ್ರು ಕೇಳಿದ್ರೆ ಮೀಟರ್ ತೆಗೆದುಕೊಡಿ. அப்புறம் பாஸ்டர் வந்து சொல்றாங்க, பாஸ்டர் யாரோ இந்த மாதிரி மீட்டர் இருக்கு. ಅವ್ರು ಬೋಧಕರ ಬಳಿ ಇದ್ದಾರೆ, ಯಾರೋ ಒಬ್ಬರು ಮೀಟರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. ಮೀಟರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. விசுவாசிகள் செய்ய மாட்டாங்க சார். ನಮ್ಮ ವಿಶ್ವಾಸಿಗಳು ಆತರ ಮಾಡೋದಿಲ್ಲ ಸರ್. நல்ல மனுஷன். விசுவாசிகள் ஒரு நம்பிக்கை. ಒಳ್ಳೆಯ ಬೋಧಕರು ವಿಶ್ವಾಸಿಗಳ ಮೇಲೆ ಅಷ್ಟು ನಂಬಿಕೆ. அம்மா யாருன்னா இந்த மாதிரி மீட்டர் தெரியாம எடுத்துட்டு வந்துருக்கீங்கன்னா அந்த அம்மா மடியில தெரியும். நான் எடுத்துட்டு வந்தையா யாரையும் கேளுங்க. அங்கிருந்து ஏறும்போது ஒரு ரேட் சொன்னான். இங்க தான் மீட்டருக்கு மேல 10 ரூபாய் கொடுக்கணும். அதான் 10 ரூபாய் கொடுத்து மீட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ಆ ಕೇಳುತ್ತಾಳೆ, ಇವನು ಮೀಟರ್ ಮೇಲೆ 10 ರೂಪಾಯಿ ಅದಕ್ಕೆ 10 ರೂಪಾಯಿ ಕೊಟ್ಟು ಮೀಟರ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದೆ. ஆட்டோக்கார சொன்னா, ಆಟೋದವ್ರು ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த அம்மா வர சர்ச்சுக்கு நான் நிச்சயமா வரமாட்டேன். ಈ ತಾಯಿ ಬರುವ ಸಭೆಗೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರುವುದಿಲ್ಲ. பைபிள் தூக்குறீங்கன்னா நல்லவங்கள மாறிடுவீங்க பிரதர். ಸತ್ಯವೇದ ಹೊತ್ತುಕೊಳ್ಳುವಾಗ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಾ ಬ್ರದರ್. வெட்கப்படாதீங்க. ನಾಚಿಕೆ ಬೇಡ. ஆமென். ಆಮೆನ್. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, ದೇವರ ವಚನ ಹೇಳುತ್ತದೆ, ஆராதிக்க ஆண்டவர் அந்த மோசேக்கு சொன்னார், 3 நாள் என் ஜனங்கள் பிரயாணம் பண்ணி 3 நாள் ஆராதி 3 நாள் கடந்து வந்து ஆராதிக்க வேண்டும். 3 ದಿನಗಳ ಪ್ರಯಾಣ ಮಾಡಿದ ನಂತರ ನನ್ನ ಜನರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು. ஹalleluya. ஹalleluya. ಅದಕ್ಕೆ ಪಾರೋನ್ ಒಂದು ಐಡಿಯಾ சொல்றான். வாசிங்க பார்க்கலாம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். ಅದಕ್ಕೆ ಫರೋಹನು ಒಂದು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾನೆ. மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு களைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். அவர் என்ன சொல்றாரு? பாஸ்டர்ல பார்த்து அவர் சொல்றாரு, ಬೋಧಕರು ನೋಡಿ ಅವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ஏன் நான் சர்வீஸே கிடையாது, போய் எல்லாம் வேலை செய்யுங்கன்றாரு ಪಾರೋನ್ ಆವಿ. ಅವರು 2 ಗಂಟೆ ಕೆಲಸ ಮಾಡಿದ ಹೆಚ್ಚಿನ ಸಂಬಳ ಬರುತ್ತದೆ, ಹೋಗಿ ಅವರು ಕೆಲಸ ಮಾಡಲಿ, ಆರಾಧನೆ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಫರೋಹನು ಹೇಳುತ್ತಾರೆ. நீங்க உங்க ஓனர் பார்த்து சண்டே ஆனா நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னா அங்க ஒரு பார்வோனின் ஆவி வேலை செய்யுதுன்னு அர்த்தம். நீங்க அதற்காக ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ನಿಮ್ಮ ಅವ್ವನ ನಿಮಗೆ ಏನಾದರೂ ಭಾನುವಾರ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ಎಂದು ಹೇಳಿದರೆ ಫರೋಹನ ಆತ್ಮವಿದೆ, ಅದಕ್ಕಾಗಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. உங்களுடைய வாஞ்சையை பொறுத்தது கர்த்தர் உங்களை ஆராதிக்க அனுப்புவார். ஆராதனைக்கு வரது அவ்வளவு ஈஸி அல்ல. ನಿಮ್ಮ ದಾಹದ ಪ್ರಕಾರ ದೇವರ ಆರಾಧನೆಗೆ ಮಾಡುತ್ತಾನೆ. ನಿಮ್ಮ ಆರಾಧನೆ ಹೇಗೆ? ஏன்னா உலகம் பார்வோனின் கையில் இருக்கிறது. ಕಾರಣ ಲೋಕವು ಫರೋಹನ ಕೈಗಳಲ್ಲಿ, ஆளுகை பார்வோனின் கையில் இருக்கிறது. ಆಳ್ವಿಕೆ ಫರೋಹನ ಕೈಗಳಲ್ಲಿ. கம்பெனில வேலை செய்றோம். ನೀವು ಒಂದು ಕಂಪನಿ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ, கம்பெனில இருக்கிற வேணும்னே உங்களை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை விட மாட்டான். ಆತನು ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಭಾನುವಾರ ಆರಾಧನೆ நீங்க ಕಳುಹಿಸಿದ. நாம என்ன செய்யணும்? ನಾವು ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்க தேவனிடத்திலே போராடி ஜெபிக்க வேண்டும். ದೇವರ ಬಳಿ ಹೋರಾಟ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. அதுக்கு தான் ஜெபம் உங்களுக்கு உதவி செய்யும். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ நீங்க ಸಹಾಯ ஜெபிக்க ಮಾಡುತ್ತದೆ. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்க ஓனரோட பேசுவார். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಮಾಡುತ್ತಾ ದೇವರು ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಸಂಗಡ ಮಾತನಾಡುವಾಗ ஓனரோட பேசி உங்க ஓனர் ಅದಕ್ಕೆ கீழ்ப்படிய வைப்பார். ನಿಮ್ಮ ಯಜಮಾನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ಆತನು ನಿಮಗೆ ವಿಧೇಯನಾಗುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்படி கீழ்ப்படியலனா ஓனரையே மாத்திடுவார். ಹಾಗೆ ವಿಧೇಯನಾಗದಿದ್ದರೆ ಯಜಮಾನನೇ ಬದಲಾಯಿಸಿ ಬಿಡುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ஆமென். டிபெண்டன்ஸ் எங்கனா நம்ம எங்க கம்ஃபர்ட்டபிளா இருக்கிறோம். ಡಿಪೆಂಡೆನ್ಸಿನ ಹೇಗಿದ್ರೆ ನಾವು ಎಲ್ಲಿ ಆರಾಮಾಗಿದ್ದೇವೆ ಎಂಬುದಾಗಿ. போனா என்ன 2 வருஷமா அது வந்து நாங்க ஒரு வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் வந்துரும் அப்படின்னு சொல்லுங்கன்னா ಅಲ್ಲಿ 7 ಗಂಟೆಗೆ ಆರಾಧನೆ ಹೋಗುವುದಲ್ಲ, 500 ರೂಪಾಯಿ ಬರುತ್ತೆ, ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳುವಾಗ 500 ரூபாய் நமக்கு ஆசீர்வாதம் வரவே இல்லை. 500 ರೂಪಾಯಿ ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದ ಬರುವುದೇ நீங்க ಇಲ್ಲ. அதை சாக்ரிஃபைஸ் பண்ணி தேவனுடைய சமூகத்துல வந்து உட்கார்ந்தீங்கன்னா ನೀವು ಅದನ್ನು ತ್ಯಾಗ ಮಾಡಿ ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಳ್ಳುವಾಗ, தேவ சமூகத்துல நடப்பட்டிருந்தீங்கன்னா ದೇವರ ಸಭೆಯಲ್ಲಿ ನೆಡಲ್ಪಟ್ಟಿದ್ದರೆ ಗ್ಯಾರಂಟಿ எழுதி வச்சுக்கொள்ளுங்க, ನಿಶ್ಚಯವಾಗಿ ಬರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. 500 ரூபாய் ಬದಲು கர்த்தர் 5000 ரூபாயே சேர்த்தாரு. ಈ 500 ರೂಪಾಯಿಗೆ ಬದಲಾಗಿ ದೇವರು 5,000 ರೂಪಾಯಿ ಸೇರಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. வேலைக்கு போனா ஒரு 500 ரூபாய் தான் வரும். ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ 500 ஆனா ರೂಪಾಯಿ ಮಾತ್ರ. கர்த்தர் உனக்கு அதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி கொடுப்பார். ಆದ್ರೆ ದೇವರು ನಿನಗೆ ಅದನ್ನು ಗುಣಾಕಾರವಾಗಿ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நீங்க என்னன்னா நான் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன், ಇಲ್ಲಿ ನಾನು ಹೇಗೆ ಒಡಂಬಡಿಕೆ ಒಪ್ಪಂದ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. அதுக்கு தான் காலையில சாயங்காலம் ஆராதனை வச்சிருக்கோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬೆಳಿಗ್ಗೆ ಸಂಜೆ காலையில ஏதோ வேலை, ಒಂದು ವೇಳೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಏನೋ நோ ಕೆಲಸ, ப்ராப்ளம், சாயங்காலம் வந்துருங்க. ಸಮಸ್ಯೆ ಇಲ್ಲ, ಸಂಜೆ ಬನ್ನಿ. காலையில வீட்டுல ஏஞ்சி வேலை இருக்குதுன்னா காலையில ஏஞ்சி கரெக்டா 1 மணி நேரம் நல்லா ஜெபிச்சு, ಕೆಲಸ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು 1 ಗಂಟೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ஏன்னா கர்த்தருடைய நாள். ಯಾಕೆಂದ್ರೆ ಇದು ದೇವರ ದಿನ. வேலை இருக்குதுன்னா நீங்க 5 மணிக்கு எந்திரிக்கணும். ಕೆಲಸ ಇದ್ದರೆ ಬೆಳಿಗ್ಗೆ 5 ಗಂಟೆಗೆ ಎದ್ದು 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து நல்லா துதிச்சு வேலை வாசிச்சு ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணிட்டு வேலைக்கு போங்க. 1 ಗಂಟೆಯಿಂದ 1.5 ಗಂಟೆ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಸ್ತುತಿ ಮಾಡಿ ಸತ್ಯವೇದ ಓದಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗಿ. அதுல திருப்தி அடைஞ்சிடாதீங்க. ಅದರಲ್ಲಿ ತೃಪ್ತಿಯಾಗಬೇಡಿ. மாலை உங்க பாதங்கள் அவருடைய ஆலயத்திலே நாட்டப்பட வேண்டும். ಸಂಜೆ ನಿನ್ನ ಪಾದಗಳು ಆತನ ಆಲಯದಲ್ಲಿ ನಡೆಸಲ್ಪಡಬೇಕು. ஆண்டவருடைய பாதங்களை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ದೇವರು ನಿನ್ನ ಪಾದಗಳನ್ನು ಗಮನಿಸುತ್ತಿದ್ದಾನೆ. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பல நேரங்களில் இழந்தோம். பிசாசுகளை வஞ்சிச்சோம். ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ ನಾವು ವಂಚನೆಗೊಳಗಾಗುತ್ತೇವೆ. 8:25 ವಾಸಿಗೆ ಯಾತ್ರೆ 8:25 ವಿಮೋಚನೆ ಕಾಂಡ 8:25 8:25
பாரு ஒரு நிலைமை என்ன சொல்றான் பாரு, ஒரு காரியம் என்ன சொல்றான் பாரு, நீங்க வந்து வேலை செய்யுங்க, ஆராதனைக்கு போக வேண்டாம், ஆராதனைக்கு போன நஷ்டம் உண்டாகும், வேலைக்கு போக அப்படின்னு சொல்றான். இரண்டாவது பார்வோன் என்ன சொல்றான் வாசிங்க. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்திலே தானே பலியிடுங்கள் என்றான். எங்க பலியிட சொல்றான்? இங்கேயே பலியிடு. ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ಬಲಿಯಿಡಿ, ஆராதனை பண்ணுங்க, ಆರಾಧನೆ ಮಾಡಿ, ஆனா இங்கேயே பலியிடு. ಆದ್ರೆ ಇಲ್ಲೇ ಬಲಿ ಕೊಡಿ, ஊர்லயே பலிப்படுங்க, ಊರಿನಲ್ಲೇ ಬಲಿ ಕೊಡಿ, உங்க வீட்லயே பலி ஆராதனை பண்ணிக்கங்க. ನಿಮ್ಮ ಮನೆಗಳಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ಕೊಡಿ. மோசே சொல்றாரு இல்ல, ಮೋಸ ಹೇಳ್ತಾನೆ ಇಲ್ಲ, I cannot change the plan of God in my life. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರ ಯೋಜನೆ ಬದಲಾಯಿಸಲಾಗಿದೆ. தேவனுடைய திட்டத்தை மாத்தாதீங்க. ದೇವರ ಯೋಜನೆ ಬದಲಾಯಿಸಬೇಕು. ஆலயத்துக்கு வந்து ஆராதனை பண்ணணும்ன்றது தேவனுடைய திட்டம். ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದು ದೇವರ ಯೋಜನೆ. இன்னைக்கு பிசாசு என்ன ஆலோசனை கொடுக்குறான் தெரியுமா? ಸೈತಾನ ಏನು ಆಲೋಚನೆ ಕೊಡುತ್ತಾನೆ? சர்ச்சுக்கு போய் ஆராதனை பண்ணனா ஆராதனை நான் சொல்லுங்க வசனம். ಸಭೆಗೆ ಬಂದು ಆರಾಧನೆ ಮಾಡಿದರೆ ಮಾತ್ರ ಆದ್ರೆ ನಾನು ಹೇಳ್ತಿಲ್ಲ, ಸತ್ಯವಿದೆ ಹೇಳುತ್ತದೆ. பிசாசு காம்ப்ரமைஸ். சர்ச்சுக்கு போய் ஆராதனை பண்ணனா ஆராதனையா? சைத்தான் நாம கை தட்டினா ஆராதனை, நீங்க கை தட்டுறது வேற, இங்க வந்து எல்லாம் சேர்ந்து கை தட்டுறது வேற. ಸೈತಾನ ಹೇಳ್ತಾನೆ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ ಮಾಡಬಹುದು, ಆಗುವುದಿಲ್ಲವಾ ಎಂಬುದಾಗಿ. ಅದು ಆರಾಧನೆ ಬೇರೆ, ಇದು ಆರಾಧನೆ ಬೇರೆ. ஹalleluya ஹalleluya. நீங்க போலீஸ் Dress போட்டு வீட்லயே படுத்துட்டா சம்பளம் வருமா? ನೀವು ಪೊಲೀಸ್ ಡ್ರೆಸ್ ಹಾಕಿ ಮನೆಯಲ್ಲೇ ಮಲಗಿದ್ದರೆ ಸಂಬಳ ಬರುತ್ತದೆಯಾ? நான் போலீஸ் காலேஜ் டிராபிக் போலீஸ் எல்லாம் வீட்லயே டிராபிக் பண்ணினா உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்களா? ನಾನು ಟ್ರಾಫಿಕ್ ಪೊಲೀಸ್, ನೀವು ಮನೆಯಲ್ಲೇ ಎಲ್ಲ ಟ್ರಾಫಿಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಸಂಬಳ ಬರುತ್ತದೆಯಾ? வீட்ல இருக்கிற புள்ளவங்க பாக்கும், ಮನೆಯಲ್ಲಿರುವ ಮಗು ನಿಮ್ಮ ನೋಡುತ್ತದೆ, ஏதோ அப்பாவுக்கு கல்வி போச்சு, பாக்குமா பாக்காத? ಮನೆಯ ಮಕ್ಕಳು ನೋಡುತ್ತಾರಾ ಇಲ್ಲವಾ? காலைல எழுந்திரிக்கிறோம், குளிக்கிறோம், ட்ரெஸ் போடுறோம், எல்லாம் போட்டு செட் சீர்ல உட்கார்ந்தா கமிஷனர். நீ சாயங்காலம் இல்ல 100 வருஷம் அங்கேயே உட்கார்ந்து அப்படியே சமாதி ஆயிரும். 10 ரூபாய் கவர்மெண்ட்ல இருந்து வராது. ನೀವು ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ಸ್ನಾನ ಮಾಡಿ ಬಟ್ಟೆ ಹಾಕಿ ಅವರ ಕಮಿಷನರ್ ಎಂದು 100 ವರ್ಷ ಕುಳಿತಿದ್ದರು, 1 ರೂಪಾಯಿ ಬರುವುದಿಲ್ಲ. ட்ரெஸ் நீ வீட்ல போடலாம், ಡ್ರೆಸ್ ಮನೆಯಲ್ಲಿ ವಸ್ತ್ರ ಮನೆಯಲ್ಲಿ ஆனா ಹಾಕಬಹುದು, உன் கால் எங்கதான் வந்து நிக்கணும்? ಆಳಿನ ಕಾಲು ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು? சொல்லுங்க, எங்கதான் வந்து நிக்கணும்? ಹೇಳಿ, ಎಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು? அவர் வச்சிருக்கிற ஆபீஸ்ல போய் நிக்கணும். ಅವರಿಗೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಚೇರಿಗೆ ಹೋಗಿ ನಿಲ್ಲಬೇಕು. இல்லங்க சார், நான் வந்து வேலைக்கு படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனா வேலை கிட்ட வர மாட்டேன். ಇಲ್ಲ ಸರ್, ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿದ್ದೇನೆ, ನನಗೆ ಅಭ್ಯಾಸವಿದೆ, ನನಗೆ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಇದೆ, ಅದಕ್ಕೆ ಆಫೀಸ್ நான் வீட்லயே உட்கார்ந்து எழுதிருக்கிறேன், ನಾನು ಮನೆಯಲ್ಲೇ ಕುಳಿತು நான் ಬರೆಯುತ್ತಿದ್ದೇನೆ, வீட்லயே செஞ்சிருக்கிறேன் ಮನೆಯಲ್ಲೇ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ அப்படின்னு சொல்லலாம். ಹಾಗೆ ಹೇಳಬಹುದು. ஆனா கம்பெனி ஒத்துக்காது ಆದ್ರೆ ಕಂಪನಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. இல்லையா? ಹೌದು ತಾನೆ? ஓ சர்ச் கம்பெனி ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றாங்க. ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ ಆಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஒழுங்கா வேலைக்கு போயிருந்தா 8 மணி நேரம் தான் வேலை, ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋದ್ರೆ 8 ಗಂಟೆ ಕೆಲಸ. ஹோம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்றானே, ವರ್ಕ್ ಫ್ರಮ್ ಹೋಮ್ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. 16 அவர் வேலை வாங்குறான். 16 ಅವರ್ ಕೆಲಸ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. எப்பவுமே லாகின்லயே உட்கார்ந்து பார்த்து கண்ணு, அதுக்கு நிறைய பேர் போடா நம்ம வேலைக்கு போயிடலாம்னு போயிடுறாங்க. ಅನೇಕರ ಕಂಪ್ಯೂಟರ್ ಮೇಲೆ ಕುಳಿತುಕೊಂಡು ಅದಕ್ಕಿಂತ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುವುದು. ஏங்க இதெல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகாத பிசாசு ஏங்க சர்ச்சுக்கு போறதுல மாத்திரம் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்றான்? ಇದರೆಲ್ಲ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಆಗದೆ ಸಭೆಗೆ ಹೋಗೋದ್ರಲ್ಲಿ ಮಾತ್ರ ಕಾಂಪ್ರಮೈಸ್ எனக்கு ಆಗದೆ. தெரியும், நீ சபைக்கு போனா கர்த்தர் உன்னோடு பேசுவார், உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் மாத்திடுவாரு. அவர் வாரம் பூரா உனக்குள்ள கொண்டு வச்சதெல்லாம் ஒரு நொடி பொழுது வல்லமை இறங்கும், உனக்குள்ள எல்லாம் தட்டி விட்டுருவாரு. அவனுக்கு தெரியும். ಆತನಿಗೆ ಗೊತ್ತು ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತೆ, ಅದನ್ನು ಕೇಳ್ತಿ ಆತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವುದೆಲ್ಲ ಆತ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಹೋಗಿಬಿಡುತ್ತದೆ ಗೊತ್ತು. வீட்லயே உட்கார்ந்தீங்கன்னா இந்த சோகம் கவலை இதுலயே நாள் போயிடும், கஷ்டங்க கடவுங்க இதுலயே போயிட்டு உட்கார வச்சு உட்கார ஜெபம் கொடுத்தா நிறுத்திடுவான், துதிக்கிறத நிறுத்திடுவான், ஸ்தோத்திரம் பண்றத நிறுத்திடுவான், ஊழிய ஆராதனை ஊழிய செய்யணுன்ற வாஞ்சையை நிறுத்திடுவான், ஒண்ணுமே இல்லாம ஜீரோ பண்ணி விட்டுருவான். ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುವಾಗ ಚಿಂತೆಗಳು, ಭಾರಗಳು, ಸ್ಥಾನಗಳು, ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಸೇವೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಸೇವೆ ಭಾರಗಳಿಲ್ಲ, ಎಲ್ಲವೂ ಜೀರೋ ಆಗಿ அவருக்கு நல்லா தெரியும். ಆತನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು. சபையில 2 மணி நேரம் உட்கார்ந்தீனா ಸಭೆಯಲ್ಲಿ 2 ಗಂಟೆ ಕುಳಿತುಕೊಂಡರೆ பரலோகம் வெச்சு செஞ்சிரும் அவருக்கு தெரியும். ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟು ಮಾಡುವುದಿಲ್ಲ ಆತನಿಗೆ ಗೊತ್ತು. உள்ள வந்துட்டீங்கன்னா ஒரே மாதிரி போக மாட்டே வெளியே. ನೀನು ಬಂದ ಹಾಗೆ ಹೊರಗೆ ನೀವು ಇರುಗಿ ಹೋಗಿ ஒரு அக்கினியை உங்களை போட்டுருவார். ಎಲ್ಲೋ ಒಂದು ಅಗ್ನಿಯನ್ನು ನಿನ್ನ ஒரு வைராக்கியத்தை உனக்குள்ள போட்டுருவார். ಅದು ವೈರಾಗ್ಯವನ್ನು ஒரு ನಿನ್ನ ஆவியார் உனக்குள்ள இறங்கிடுவார். ಆತ್ಮನಿನಲ್ಲಿ ஒரு ಇಳಿಯುತ್ತದೆ. அபிஷேகம் உனக்குள்ள ஒரு இறங்கிடுவார். ಅಭಿಷೇಕದಲ್ಲಿ ಇಳಿಯುತ್ತದೆ. வெளியே போகும்போது சொல்லுவேன், ಇಲ್ಲಿಂದ ಹೊರಗಡೆ நான் ಹೋಗುವಾಗ அபிஷேக ஒலிவமாக ನಾನು ಅಭಿಷೇಕ தேவனுடைய ஆலயத்திலே நட்டப்பட்டிருக்கிறேன், ದೇವರ ಆಲಯದಲ್ಲಿ ನೆಲೆಪಟ್ಟಿದ್ದೇನೆ. நம்முடைய சமூகத்திலே மகிழுகிறவன், ಆತನ ಸ್ಥಾನದಲ್ಲಿ அவருடைய அன்பையே நம்புகிறவன், ಆತನ ಪ್ರೀತಿಯನ್ನು ಮಾತ್ರ அவருடைய ನಂಬುತ್ತೇನೆ. வசனம் தான் என் உணவு, ಆತನ ವಚನಕ್ಕೆ ಆಹಾರ, அவருடைய பிரசனம் தான் எனக்கு சந்தோஷம். ಆತನ ಪ್ರಸನ್ನತೆ ನನಗೆ ಸಂತೋಷ. வெளியே போகும்போது காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ಗೇಂಡಾಮೃಗದ ಬಲದ ಹಾಗೆ ಹೊರಗಡೆ ಹೋಗುವೆ. பெரும் மகிழ்ச்சி, ಹೆಚ್ಚಿನ ಆನಂದ,
மகிமையோடு கடந்து செல்லும். ಮಹಿಮೆಯಿಂದ ಹೊರಟು ಹೋಗುವೆ. அதற்காக தான் கர்த்தர் ஆராதிக்க வர சொல்றார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಆರಾಧನೆಗೆ ಕರೆಯುತ್ತಾರೆ. ஆராதனைக்கு வர்றது நான் அவருடைய லாபத்துக்காக அல்ல. ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದು ಆತನಿಗೆ ಲಾಭಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲ. ஆராதனைக்கு வர்றது ಆರಾಧನೆಗೆ ಬರುವುದು நமக்கு உண்டான லாபம். ನಮಗೆ ಉಂಟಾಗುವಂತ ಲಾಭ. ஹalleluya. ಹalleluya. நீங்க அதுக்கு அர்த்தமாக பாரம் சொல்றான். ಅದಕ್ಕೆ ಅಂತೀರ ಫರೋಹ್ ಹೇಳುತ್ತಾನೆ. மோசே ಅದಕ್ಕೆ ಒತ್ತುಕல. ಮೋಸೆ ಅದಕ್ಕೆ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. சொல்றாரு சரிப்பா உங்க பிள்ளைங்களை மனைவி எல்லாம் இங்கே விட்டுருங்க, ஆடு மாடெல்லாம் இங்கே விட்டுருங்க, ஆண்கள் மட்டும் போய் ஆராதனை பண்ணுவாங்க. ಅದಕ್ಕೆ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗಳು ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು ದನ ಕುರಿಗಳು ಇಲ್ಲೇ ಬಿಡಿ, ಗಂಡಂದ್ರು ಮಾತ್ರ ಹೋಗಿ ಆರಾಧನೆ ಮಾಡಿ. மோசே சொன்னார் ಮೋಸೆ ಹೇಳ್ತಾನೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்லிட்டா நாங்க அப்படியே செய்வோம். ದೇವರು ಏನು ಹೇಳ್ತಾನೆ ನಾವು ಹಾಗೆಯೇ ಮಾಡುತ್ತೇವೆ. நாங்க எல்லாரும் போவோம், ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗಬೇಕು. ஆடு மாடு கூட விட மாட்டோம். ಕುರಿ ದನಗಳನ್ನ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்புறம் என்ன பண்ண சரி உங்க பெண் ஜாதிகள் போன பிள்ளைங்களே ஆடு மாடெல்லாம் இங்க விட்டு போனாரு. அவர் சொல்றாரு இல்ல ஆவாது, ನಿಮ್ಮ ಹೆಂಡತಿಗಳು ಮಾತ್ರ ಹೋಗಲಿ, ನಿಮ್ಮ ಕುರಿ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲ ಇಲ್ಲೇ ಇರಲಿ. எவ்வளவு பாரோன் போராடினானோ அத்தனையும் வாதைகள் 10 வாதைகள் அவன் மேல வந்தது. ಫರೋಹ್ ಎಷ್ಟು ಹೋರಾಟ ಮಾಡಿದ್ನೋ ಅದಕ್ಕೆ ತಕ್ಕಂತೆ 10 ವ್ಯಾಧಿಗಳು ಬಂದವು. 4000 வருஷம் ஆயிடுச்சு அது வந்து. ಅದು ಬಂದು 4000 ವರ್ಷಗಳಾಯಿತು. இன்னைக்கு எகிப்துக்கு இஸ்ரவேல்னா பயம்தான். ಈ ದಿನ ಐಗುಪ್ತ ದೇಶಕ್ಕೆ ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶ ಎಂಬುದಾದ್ರೆ ಭಯ. அவங்க சகவாசத்துக்கு போறதே இல்லை, ಅವರ ತಂಟೆಗೆ ಹೋಗುವುದೇ ಇಲ್ಲ. ஹalleluya. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் ಆರಾಧನೆಗೆ வராமல் ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬರದೆ வெளியே நின்று விடுவதற்கு பிசாசு பல திட்டங்களை எடுப்பான். ಹೊರಗಡೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಸೈತಾನ ಅನೇಕ ಅವಕಾಶ ಕೊಡುತ್ತಾನೆ. வேதம் சொல்லுது எருசலேமுக்கு ராஜாதி ராஜாவை ஆராதிக்க வராதவர்கள் எவர்களோ அவர்களுக்கு மழை கிடையாது. ರಾಜಾதி ರಾಜನನ್ನು ಆರಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಯೆರೂಸಲೇಮಿಗೆ ಬರದವರಿಗೆ ಮಳೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இது மனுஷனுடைய திட்டம் அல்ல, ಇದು ಮನುಷ್ಯನ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. பாஸ்டர் எங்களுடைய திட்டம் அல்ல, ಬೋಧಕರಾದ ನಮ್ಮ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. சபை நடத்துறது என்னுடைய திட்டம் கிடையாது. ಸಭೆ ನಡೆಸುವುದು ನನ್ನ ಯೋಜನೆ ಅಲ್ಲ. உண்மையிலே சொல்லப்போனா எனக்கு சபை நடத்துறது கொஞ்சம் கூட விருப்பம் இருந்தது இல்லை. ನಿಜವಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ನನಗೆ ಸಭೆ ನಡೆಸಲು ಸ್ವಲ್ಪ ಆಸಕ್ತಿ ಇಲ್ಲ. அவரோட பேசி அந்த பாரத்தை என் ஷோல்டர் மேல வெச்சதனால தான் இந்த ஊழியத்தை செய்கிறோம். ದೇವರು ನನ್ನ ಸಂಗಡ ಮಾತನಾಡಿ ಆ ಭಾರವನ್ನು ಹೆಗಲ ಮೇಲೆ ಇಟ್ಟದರಿಂದ ನಾನು ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. ஆகையால் நீங்கள் வரீங்களா வரலன்றது எனக்கு கவலை கிடையாது. ಕಾರಣ ನೀವು ಬರುತ್ತೀರಾ ಬರುವುದಿಲ್ಲ ನನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. உனக்காக ரத்தம் சிந்தினவர் கவலைப்படுகிறார். ನಿನಗಾಗಿ ರಕ್ತ ಸುರಿಸಿದವನು ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾನೆ. சாபத்திலிருந்து மீட்டெடுத்தவர் கவலைப்படுகிறார். ನಿನ್ನನ್ನು ಪಾಪದಿಂದ ಶಾಪದಿಂದ ರಕ್ಷಿಸಿದವನು ಚಿಂತೆ ಪಡುತ್ತಾನೆ. பாஸ்டர் துக்கப்படுவார்னு வராதீங்க. ಬೋಧಕರು ದುಃಖ ಪಡುತ್ತಾರೆ. பாஸ்டருக்கு பயந்து சபைக்கு வராதீங்க. ಬೋಧಕರಿಗೆ ಭಯಪಟ್ಟು ಸಭೆಗೆ ಬರಬೇಡಿ. ஹalleluya. ஹalleluya. யாரோ கேக்குவாங்கன்றதுக்காக சபைக்கு வராதீங்க. ಯಾರು ಕೇಳುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಬರಬೇಡಿ. ராஜாதி ராஜாவை நான் ஆராதிக்காவிட்டால் ನನ್ನ ರಾಜಾದಿ ರಾಜನ ಆರಾಧನೆ என் ಮಾಡುವುದರಲ್ಲಿ ஆசீர்வாத மழை எனக்கு வராது. ನನ್ನ ಆಶೀರ್ವಾದ ಮಳೆ ನನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நன்மையின் மழை எனக்கு வராது. ಶುಭದ ಮಳೆ ನನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஆரோக்கியத்தின் மழை எனக்கு வராது. ಆರೋಗ್ಯದ ಮಳೆ ನನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. Don't compromise with the worship. ಆರಾಧನೆಯೊಂದಿಗೆ ನೀವು ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಆಗಬೇಡಿ. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಆಗಬೇಡಿ. பார்வோன் நிறைய காம்ப்ரமைஸ் கொண்டு வருவான். ಫರೋಹನ ಅನೇಕ ಒಪ್ಪಂದ இருந்தாலும் உங்க பாதம் அவருடைய சமூகத்தில் வந்து அமரட்டும். ಏನೇ ನಡೆದರೂ ನಿನ್ನ ಪಾದ ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯಕ್ಕೆ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. அவங்க இவங்க சொல்ற காதைகளை கேட்டு கொண்டிருக்காதீங்க. ಅವರು ಇವರು ಹೇಳುವ ಕಾರ್ಯ ಕೇಳಬೇಡಿ. பிசாசுக்கு பெரிய டார்கெட் என்ன தெரியுமா? ಸೈತಾನಿಗೆ ದೊಡ್ಡ ಟಾರ್ಗೆಟ್ ಏನು ಗೊತ್ತಾ? வேற ஒண்ணும் இல்ல, ಬೇರೆ ಏನೂ ಇಲ್ಲ. அவரை ஆராதிக்கிற ஆராதனை, ಆತನನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಆರಾಧನೆ, சபை, ಸಭೆ, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகளும் தசம்பாகம். ಕರ್ತನಿಗೆ ಕೊಡುವಂತ ಕಾಣಿಕೆಗಳು ದಶಮಾಂಶಗಳು. ஹalleluya. ஹalleluya. காணிக்கை தசம்பாகம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கிடையாது. எல்லா ஏற்பாடுலயும் அது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ಕಾಣಿಕೆ ದಶಮಾಂಶ ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ಅಲ್ಲ, ಅದು ಎಲ್ಲಾ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತೆ. ಕೊಡಿರಿ ಆಗ ನಿಮಗೆ ஒரு ಕೊಡಬಹುದು. 2 பேர் உட்கார்ந்து டிவில நிறைய கமெண்ட் அப்படி அவங்க நடத்துறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சர்ச்சுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆவிக்குரியவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு சொத்த இடத்துக்கு போய் வருவாங்க. அவங்க தான் இந்த டிவிலயே யூடியூப்ல உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ಈ ಟಿವಿನಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ನಲ್ಲಿ ಕುಳಿತಿರುವ ಅನೇಕರು ಕಾಣಿಕೆಗಳ ದಶಮಾಂಶಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ತಾರೆ. ஒரு சபையை நடத்துறதுக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் இவைகள். ಸಭೆಯನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ದೇವರು ಇಟ್ಟಿರುವಂತ ಯೋಜನೆಗಳು ಇದ್ದಾವೆ. ஹalleluya. ஒருத்தர் சொல்ல முடியுமா கர்த்தருக்கு நான் கொடுத்து கெட்டு போயிட்டேன்னு யாரா சொல்ல முடியுமா? ಇಲ್ಲಿ ಯಾರಾದ್ರೂ ಒಬ್ಬರು ಹೇಳಬಹುದಾ ದೇವರಿಗೆ ನಾನು ಕೊಟ್ಟು ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ? கர்த்தருக்கு கொடுத்து நான் கெட்டு போயிட்டேன்னு சொல்ல முடியுமா? ದೇವರಿಗೆ ನಾನು ಕೊಟ್ಟು ನಾನು ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದ್ದೇನೆ ಅಂತ ಹೇಳಬಹುದಾ? அதுக்கு நான் நம்பர் 1 சாட்சிங்க. ನಾನು ನಿಜವಾಗಿ ಹೇಳ್ತೇನೆ, ದೇವರಿಗೆ ಕೊಡುವುದಕ್ಕೆ ನಾನು ದೊಡ್ಡ ಸಾಕ್ಷಿಯಾಗಿದ್ದೇನೆ. ಹalleluya. கர்த்தருக்கு எவ்வளவு எரிக்கிறோமோ அவ்வளவுக்கு கர்த்தர் கணக்கு வைத்து நன்மை செய்கிறார். ನಾವು ದೇವರಿಗೆ ಎಷ್ಟಾಗಿ ಸುರಿಯುತ್ತೇವೋ ಅಷ್ಟಕ್ಕೆಲ್ಲ ಆತನು ಲೆಕ್ಕವಿಟ್ಟು ಹಿಂತಿರುಗಿಸಿಕೊಡುವ இதெல்லாம் பிசாசுக்கு கண்ணு. ಸೈತಾನಿಗೆ ಇದರೆಲ್ಲ ಮೇಲೆ ಕಣ್ಣು. உங்க ஆசீர்வாதத்தெல்லாம் கட் பண்ணினாதான் அவனுக்கு யோசனை. ನಿಮ್ಮ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತಡೆ ಮಾಡಬೇಕು, ಅದೇ ಆತನ ಆಲೋಚನೆ. ஆமென். ಆಮೆನ್. ஆராதனை என்று சும்மா வெறும் பாட்டு பாடுறது இல்ல. ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಬೇರೆ ಹಾಡನ್ನು ಹಾಡುವುದಲ್ಲ. ஆராதனையில பல
வகைகள் உண்டு. ಆರಾಧನೆ ಅನೇಕ ಬಗೆಗಳು. ஆராதனை நீங்க கொஞ்சம் பிரயாசம் எடுக்கணும். ಆರಾಧನೆಗೆ ಸ್ವಲ್ಪ ನೀವು ಕಷ್ಟಪಡಬೇಕು. காலையில் எழும்ப வேண்டியது. ಮುಂಜಾನೆ ಏಳಬೇಕು. பனி இருக்கலாம். ನೀವು ಹನಿ ಇರಬಹುದು. பனி ಹನಿ ಇರಬಹುದು. ಮಂಜಿರಬಹುದು. குளிர் இருக்கலாம். ಚಳಿ ಇರಬಹುದು. மழை கூட இருக்கலாம். ಮಳೆ ಸಹ ಇರಬಹುದು. எதுனா இருக்கலாம். ಅದು ಏನೇ ಇರಲಿ, நீங்க என்ன பிரயாசம் எடுக்கிறீங்க? ನೀವು ಏನು ಪ್ರಯಾಸ ಪಡುತ್ತೀರಾ? அதான் ஆராதனை. ಅದೇ ಆರಾಧನೆ. ஆராதனை இங்க ஆரம்பிக்கிறது இல்லைங்க. ಆರಾಧನೆ ಎಂಬುದು ಇಲ್ಲಿ ಆರಂಭವಾಗುವುದಿಲ್ಲ. வீட்டுல காலையில் எழும்புறீங்களே, ನೀವು ಮುಂಜಾನೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಮನೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ஆராதனை ஆரம்பிச்சிருது. ಅಲ್ಲಿಯೇ ಆರಾಧನೆ இங்க ಆರಂಭವಾಗಿ வந்த பிறகு அல்லேலூயான ஆராதனை ஆரம்பிக்க நினைக்காதீங்க. காலையில் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஏந்திரிக்கணும்ன்ற எண்ணம் வருது பாரு, அப்பவே ஆராதனை ஆரம்பிச்சிருக்காங்க. ನೀವು ಆರಾಧನೆ ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ, ಆಗಲೇ ಆರಾಧನೆ ಆರಂಭವಾಗುತ್ತದೆ. இதான் உண்மை. ಇದೇ ಸತ್ಯ. இங்க வந்து ஆராதிக்கும் போது ஆராதனை ஆரம்பிக்கல, உங்க வீட்லயே அதிகாலை நீங்க எழும்பும் போதே ஆராதனை ஆரம்பித்து விட்டது. ಮುಂಜಾನೆ ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಏಳುವಾಗಲೇ ಆರಾಧನೆ ಆರಂಭವಾಗಿದೆ. பிசாசு சொல்லுவான், ಸೈತಾನ ಹೇಳುತ್ತಾನೆ, ரொம்ப டயர்டா இருக்கிற, ತುಂಬಾ ಆಯಾಸವಾಗಿದೆ, என்னால முடியாது, ಅದರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ, அவ்வளவு தூரம் போக முடியாது, ಅಷ್ಟು ದೂರ ಆಗುವುದಿಲ್ಲ, அங்க போய் 2 hour உட்கார முடியாது, 2 hour ಕುಳಿತುಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. வியாதியோடு உள்ள வந்தவங்க வெளியே போவது சுகத்தோடு போவான். ರೋಗದಿಂದ ಬರುವಾಗ ನೀವು ಸುಖದಿಂದ ಹೊರಗೆ ಹೋಗಬೇಕು. பலவீனத்தோடு உள்ள வந்தவங்க வெளியே போவது காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு கடந்து செல்வான். ಯಾವುದೇ ಬಲಹೀನದಿಂದ ಬರುವಾಗಲೂ ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗ ಗೇಂಡಾಮೃಗದ ಬಲದೊಂದಿಗೆ ಹೋಗಬೇಕು. நேரங்களில் ஜொரத்தில் நின்று பிரசங்கம் பண்ணி இருக்கிறேன். ಅನೇಕ ದಿನಗಳಲ್ಲಿ ನಾನು ಜ್ವರದಿಂದ ನಿಂತು ಬೋಧನೆ ಮಾಡಿದ್ದೇನೆ. அநேக பலவீனங்கள், எழும்ப முடியாத பலவீனம், பயங்கரமான உள்ஜோரம் அடித்தாலும் வெளியே ஒருத்தருக்கும் சொல்லாம வந்து நின்று ஆராதித்து ஆராதனை எல்லாம் முடிச்சு வெளியே போகும்போது கர்த்தர் பூர்ண விடுதலை தந்தார். ಅನೇಕ ಬಾರಿ ಜ್ವರಗಳು, ಹೊರಗಡೆ ಇರುವಂತಹ ಜ್ವರ, ಹೇಳಲಾಗದಂತ ರೋಗಗಳು ಆಗಿದೆ. ನಾನು ಇಲ್ಲಿ ನಿಂತು ಆರಾಧನೆ ಮಾಡುವಾಗ ಹೊರಗಡೆ ಹೋಗುವಾಗಲೇ ಬಲದಿಂದ ಹೊರಗಡೆ ಹೋಗಬೇಕು. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாருடைய சமூகம் பொய்யாயிரும். ಇಲ್ಲವಾದ ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯ ಸುಳ್ಳಾಗಿ ಬಿಡುತ್ತದೆ. பிசாசுடைய அபாரம் காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பான். ಫರೋನ ನಿಮಗೆ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡಲು ಸತ್ತಾನ ಸಾವನ ಅವருடைய சமூகம். ನಾನು ಸತ್ತರೂ ಸಹ ಆತನ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ ಸಾಯುತ್ತೇನೆ. ஒரு அர்ப்பணமே, ಆ ಸಮರ್ಪಣೆ ಬೇಕು. எல்லாம் உங்க ஆராதனை ஆண்டவருக்கு தேவை. ಇಲ್ಲವಾದರೆ ಆರಾಧನೆ ದೇವರಿಗೆ ಬೇಡ. நிறைய பேர் தூரத்துல இருந்து வரீங்க, ಅನೇಕರು ದೂರದಿಂದ நீங்க ಬರ್ತೀರಾ. செலவு பண்றீங்க பாரு, காணிக்க. ನೀವು ಖರ್ಚು ಮಾಡುವಂತ ಕಾಣಿಕೆ, நீங்க ஆட்டோக்கு செலவு பண்றீங்க பாருங்க, ನೀವು ಆಟೋಗೆ ಖರ್ಚು ಮಾಡುತ್ತೀರಾ. அது கூட கர்த்தருக்கு காணிக்க கன்வெர்ட் ஆயிடும். ಅದು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. நிறைய பேருக்கு தெரியல இந்த ரகசியம். ಅನೇಕರಿಗೆ ರಹಸ್ಯ ಗೊತ್ತಿಲ್ಲ. நீங்க சபைக்கு வந்ததா காணிக்க போட்டதா காணிக்க இல்லங்கம்மா, நீங்க அங்க இருந்து ஆட்டோ கொடுக்குறீங்க பாருங்க, அதை விட கர்த்தர் காணிக்க வாங்கிடுறாரு உங்களுக்கு. ನೀವು ಸಭೆಗೆ ಬಂದು ಹಾಕುವ ಕಾಣಿಕೆ ಮಾತ್ರ ಕಾಣಿಕೆ ಅಲ್ಲ, ನೀವು ಆಟೋ ಖರ್ಚು ಮಾಡುವ ಕಾಣಿಕೆ ஒண்ணுமே யோசிக்காதீங்க, கர்த்தர் அங்கேயே உங்ககிட்ட காணிக்க கலெக்ட் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ದೇವರಿಗೆ ಕಾಣಿಕೆಯನ್ನು ಅಲ್ಲೇ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡಿ ಅಲ್ಲೇ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் நமக்காய் வைத்திருக்கிற காரியம், ದೇವರು ನಮಗಾಗಿಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯಗಳು அவர் போய் சொல்ல மாட்டார். ಒಂದು ದಿನವಾದರೂ ಸುಳ್ಳು ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆராதனைக்கு போவதற்கு, ஆராதனைக்கு வருவதற்கு ஏதோ பாஸ்டர் என்ன பார்க்கவே பாடா, நீங்க வந்தீங்கன்னா நீங்க ஆண்டவரை தான் பார்க்கணும். ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಹೋಗುವಾಗ ಬರುವುದು ನೋಡಬೇಕಾಗಿರುವುದು ದೇವರನ್ನು ಮಾತ್ರ. உங்களை போல ஒரு மனுஷன் தான் நான். ನಿಮ್ಮ ಹಾಗೆ ನಾನೊಬ್ಬ ಮನುಷ್ಯ. உங்களை நடத்துறதுக்கு ஆவியானவருக்கு ஏவி என்னை நிறுத்தி இருக்கிறார். ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ದೇವರ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮ ಪ್ರೇರೇಪಣೆಯಿಂದ ನಿಂತಿದ್ದೇವೆ. அதெல்லாம் அவர் தான் உங்களுக்கு அதை செய்வார். ನಂತರ ಎಲ್ಲವನ್ನು ಆತನೇ ಮಾಡುವವರಾಗಿದ್ದಾರೆ. காம்ப்ரமைஸ் பண்ண வைப்பார். ಸೈತಾನ ಅನೇಕ ಕಾಂಪ್ರಮೈಸ್ ಮಾಡಿಸುತ್ತಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதனால நீங்கள் எடுக்கிற பிரயாசம், ಆದರೆ ತೆಗೆಯುವಂತ ಕಷ್ಟಗಳು கர்த்தர் கொண்டு வந்து கொடுக்குறீங்க பாருங்க, ದೇವರಿಗೆ ಬಂದು ಕೊಡುತ್ತೀರಲ್ಲ. இதை என் கையில கொடுக்குறீங்க, பாஸ்டர் கொடுக்குறீங்கன்னு நினைக்க வேணாம். ಬೋಧಕರಿಗೆ ಕೈ ಕೊಡ್ತೀರೆ, ಕಾಣಿಕೆ ಕೊಡ್ತೀರ ಅಂತಲ್ಲ. நீங்க கொடுக்கிறது நான் கேட்கறதுனால இல்ல, கர்த்தர் ஏற்கனவே வேதத்துல சொல்லப்படுது, உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல தேவன் எப்படி இருக்கிறாராம்? ನೀವು ಕೊಡುವುದು ನಾನು ಹೇಳುವುದರಿಂದ, ಆಗ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದ್ದರಿಂದ ಉತ್ಸಾಹವಾಗಿ ಕೊಡುವ ದೇವರು ಉಲ್ಲಾಸವಾಗಿದ್ದಾರೆ. கடன் வாங்கி கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லல, கடன் வாங்கி கொண்டாந்து கொடுங்கன்னு சொல்லல, ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. உங்களுக்கு வருகிற நன்மையிலே, உங்களுக்கு வருகிற வருமானத்திலே கர்த்தருக்கு கொண்டு வந்து கொடுங்க. ನಿಮಗೆ ಬರುವ ಆಶೀರ್ವಾದಗಳೇ, ನಿಮ್ಮ ಬರುವ ಆದಾಯದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಕೊಡಿ ಎಂಬುದಾಗಿ நீங்க ಹೇಳಿದ್ದಾರೆ. கொடுத்து தான் பாருங்களேன், ನೀವು ಕೊಟ್ಟಿ ನೋಡಿ. கொடுத்து ஆராதிக்காம இருக்கலாம், ನೀವು ಕೊಟ್ಟು ಆರಾಧನೆ ಮಾಡದೇ ಇರಬಹುದು, ஆனா கொடுக்காம ஆராதிக்க முடியாது. ನೀವು ಕೊಡದೆ ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வெரி இன்டர்லிங்க். ಅದೆರಡು ಒಂದಕ್ಕೊಂದು ಸಂಬಂಧವಾಗಿದೆ. ஏதோ கொடுக்கணும்ன்றதுக்காக பேசுற தேவ சகோதரன் பேசுகிறேன். ನಾನು ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಹೇಳ್ತೇನೆ, ನೀವು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಾನು உள்ளத்தை ಹೇಳಿದ್ದೇನೆ. கர்த்தர் அறிந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯಗಳನ್ನು ನಮ್ಮ தேவனோடு கூட இணைந்திருக்கிறபடினாலே ನನ್ನ ಹೃದಯ ದೇವರಿಂದ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು. உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிற காசு எனக்கு தேவையே இல்லை. ವಂಚನೆಯಿಂದ ನಿಮ್ಮ ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಬಯಕೆ ನನ್ನಲ್ಲಿಲ್ಲ. அதற்காக நான் இங்க வரவில்லை. ಅದಕ್ಕಾಗಿಯೂ ನಾವು ಇಲ್ಲಿ ಬರಲಿಲ್ಲ. நீங்கள் கொடுக்கிறது கர்த்தருக்குரியது. ನೀವು ಕೊಡುವಂತದ್ದು ದೇವರಿಗೆ ಸೇರಿದ್ದು. ஹalleluya. ஹalleluya. ஆகையால் வேலை சம்பாதிக்கிறீங்களா, உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வருதா, அதுல 1000 ரூபாய் கர்த்தருடையதுன்னு எடுத்து வச்சிருங்க. ನೀವು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ 10,000 ಬಂದರೆ 1,000 ರೂಪಾಯಿ ದೇವರಿಗೆ ಎಂದು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. உலகம் 1000 சொல்லட்டங்க,
ಲೋಕವು 1000 ಹೇಳಲಿ, வசனத்துல நில்லுங்க, ವಚನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ, வசனத்துல நில்லுங்க. ವಚನದಲ್ಲಿ ನಿಲ್ಲಿ. வார்த்தை என்ன சொல்றது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆಯೋ வேதத்தை நீங்க 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர்ல நீங்க வேதத்தை வாசிச்சு பாருங்க. 8, 9, 10 அதிகாரங்களை வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 8, 9, 10 ಅಧ್ಯಾಯಗಳನ್ನು ಓದಿ. சபைகள் எப்படியெல்லாம் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவனுக்கு என்று கொடுத்தார்கள் என்று வேதத்தில் வாசித்து பாருங்க. ಸಭೆ ಎಂಬುದು ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ಹೇಗೆ ಕಾಣಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿರುವುದನ್ನು ಓದಿ ನೋಡಿ. ஆராதனையில பல வகைகள் இருக்கிறது. ಆರಾಧನೆಗಳಲ್ಲಿ ಅನೇಕ ಬಗೆಗಳುಂಟು. வெறும் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் தான் சொல்லி இருக்கிறேன். ನಿಮಗೆ ಬೆಳಿಗ್ಗೆ ಪೀಠಿಗೆ ಮಾತ್ರ ಹೇಳಿದ್ದೇನೆ. பல காரியங்கள் இதில் இருக்கு, பல அந்தங்கள் இதில் இருக்குது. உங்களுக்கு கடந்த வருகிற வாரத்தில் உங்களுக்கு இதை தொடர்கிறேன். ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳಿದೆ, ಅನೇಕ ಹಂತಗಳಿದೆ. ಮುಂದಿನ ವಾರ ನಿಮಗೆ ತಿಳಿಸುತ್ತೇನೆ. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. தேவனுடைய ஜெபமே